மக்கள் மத்தியில என்னென்ன பேச்சு பேசுனீங்க. அப்படி தலை பெருசு அந்த சர்க்கஸ்ல இருப்பானே, குட்டையா இருக்கிறவானே, எத்தனை இடத்துல நையாண்டி சோளக்காட்டு பொம்மாண்டவன பொத்துக்கிட்டு வந்துருச்சு ரோசம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசுனீங்க. தலை பெருசா இருக்கணும், கார்ட்டூன்ல போட்டது மாதிரி தலை பெருசா இருக்கணும், கை சின்னதா இருக்குமே. அது எங்க ஊர்ல என்னமோ சொல்லுவானே, அவரும் கேட்டுக்கிடுவாருங்க. என்ன சொல்லுவாங்க உங்க ஊர்ல? அது என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீலங்காவோட இங்க எலெக்ஷன் நடத்துறாங்க, என்ன பேரு? எத்தனை இடத்துல நீங்களும் கேட்டு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம கேட்டா தப்பா போச்சு. அருமை சோதரர்களே, அப்ப அந்த என்ன இங்க சொல்லப்படுது, நான் சுருக்கமா என்ன பல விஷயம் பேச வேண்டியிருக்கு. நம்ம அப்படியே லைன் மாத்தி கூட்டு போற பாக்குறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், இமாமுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. யாரை இமாமா முற்படுத்துறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு தகுதி உள்ளவங்க, அதாவது ஒரு சிறப்பு உள்ளவங்க இமாம் ஆகட்டும். அங்க கூடி இருக்கக்கூடிய ஜமாத்துல ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமே, ஆனா அவன் இமாமத் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 4 அடையாளத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமா அந்த குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சிருச்சு, அல்லது சுன்னத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருச்சு, ஹிஜ்ரத் செஞ்சிருந்தா, இப்படி ஒரு 4 வகையை சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப 4 வயது 1ல சமமா இருந்தா 2ஆவதா பாரு, 2ல சமமா இருந்தா 3ஆவதா பாரு, 3ல சமமா இருந்தா 4ஆவதா பாருன்ட்டு ஃபிக்ஹ் கிதாப்காரர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த 4லையும் சமமா இருந்தா என்ன செய்யறதுன்னு அவர் யோசிச்சு போட்டார். அவர் யோசிச்சதான் தப்பா போச்சு அவருக்கு. அவர் யோசிச்சு என்ன சொல்ற, ஒரு லைன் போட்டார், ஒரு அணி போட்டார். என்ன செய்யணும்? 1வது இமாமத்துக்கு தகுதி தொழுகையுடைய விஷயங்களை நல்ல தெரிஞ்சவனா இருக்கணும், 2வது நல்ல அழகா ஓத தெரியணும், 3வது பேணுதல் உள்ளவனா இருக்கணும், 4வது கொஞ்சம் வயசுல உள்ள ஆளா இருக்கணும், 5வது கொஞ்சம் நல்ல குணம் உள்ளவனா இருக்கணும், 6வது கொஞ்சம் ஆளும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கணும். இப்படின்னு போட்டு வர்றாருங்க. உள்ள ஆளுகள்ல லட்சணமா இவர் சொல்றாரு, இமாமுக்கு அழகா மனைவி இருக்கணும்னா ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிக்கணுங்கிறாரு. சொல்லி இருக்கிறாருங்க. இனிமேல் ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிச்சிட்டு வரணும். நான் அப்ப கூட சொன்னேன், ஐஸ்வர்யா அம்மா கொஞ்சம் உஷாரா இரு, அண்ணனுடைய பார்வை பட்டிருக்கு. சொல்லு தம்பி, அந்த தயவு செய்து நீங்க இதை அப்படி எல்லாம் செய்யாதீங்க, இது எனக்கு உண்டான ஒரு அவமரியாதை. அவங்க அமைதியா இருக்கிறாங்க பாருங்க, வேண்டாம் செய்யாதீங்க. நாம அவர் சொல்றதை சொல்றோம், அவங்க விளங்குறவங்க விளங்கிக்கிறட்டும். நான் அதுக்காக நான் சொல்ல வரேன், தயவு செய்து வேண்டாம். இப்படி சகோதரர்களே, ஒரு கொச்சப்படுத்துறதுக்காக இதை சொல்லிக்கிட்டே வந்துங்க. இவர் 10வது ரேங்கா, 10வது 9ல சமமா இருந்துச்சுன்னா 10வதா இருக்கிறவன் யாருடைய மனைவி கொஞ்சம் அழகா இருக்கிறாங்களோ அந்த ஜமாத்துல உள்ளார்களுடைய அதையும் எழுதுறாருங்க. அங்க கூடியிருந்த மக்கள்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொம்பளைகளை பாத்துக்கிற மாதிரி சொந்தம் உள்ள இடத்துலதான் இது நடக்கும் எழுதுறாரு. தங்கச்சி கொடுத்து தங்கச்சி கட்டியிருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரங்கள்ல தான் இது செயல்படுத்துவாங்க அப்படின்னு அந்த நூல்காரரே எழுதுறாரு. கீழே விரிவுரை எழுதுறாங்க. பார்க்க வேணாமா விரிவுரைய? பார்க்கலையா நீங்க? தெரியுங்க, தெரியாம எழுதுறாரு. அப்ப மனைவி கொஞ்சம் அழகா இருந்தா என்ன செய்யணும்? நேற்று ஒரு கிண்டல் அடிச்சார். அப்ப மனைவி அழகு இல்லாட்டின்னு அவங்க எல்லாம் வேற மாதிரி போவாங்களோ? வேற மாதிரி போற ஆளுகளை எல்லாம் சொன்னா தாங்க மாட்டீங்க. அதனால அது சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி கிண்டல் அடிக்காதீங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் சொல்றாரு, அந்த காரணத்துக்கே ஒரு தப்பர்த்தத்தை கற்பிக்கிறீங்க. இப்படி எதிர்முனையா பேசி பேசி தாங்க வெளிகட்டீங்க. நேரடியாக நீங்க பார்க்கலங்க, நேரடியாக பேசி பழகுங்க. இந்த மாதிரி எதிர் அர்த்தம் உடனே ஒரு ஆப்போசிட்டான அர்த்தம் என்னத்துக்கு தேவை? அந்த ஆளு எழுதுறான், லஅன்னஹு காலிபன் யகூனு அஹப்பலஹா வஅஃப லஅதமி தஅல்லுகிஹி பிகைரிஹா வஹாதா மிம்மா யுலமு பைனல் அஸ்ஹாபி அவில் அர்ஹாமி அவில் ஜீரான். இது லைசல் முராது அன் யذكر குல்லும் மின்ஹும் அவ்சாஃப ஜௌஜதிஹி ஹத்தா யஅலம மன் ஹுவ அஹ்ஸனு ஜௌஜா. அரபில் அழகா அடுத்து விளக்குறார் அவரு. இந்த மனைவி அழகா இருக்கணும் ஏன்னு சொன்னா, மனைவி அழகா வாச்சவன் பொதுவா என் மனைவியே இவ்வளவு அழகா இருக்கிறானே, இந்த அடுத்து அவனை சிந்திக்காம இருப்பான். அந்த வகையில அவன் உள்ளம் கொஞ்சம் சுத்தமா இருக்கும், உள்ளம் சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்டவன் வரட்டும். இது எங்க செயல்படும்? சொந்தத்துல பந்தத்துல கல்யாணம் ஆயிருந்தா இது நடக்க முடியும். இல்லாட்டினா இந்த அர்த்தம் வச்சுக்கிறாதீங்க. முத்தவள்ளிக்கு முன்னால போய் என் மனைவி அழகா இருக்கிறான்னு சர்டிபிகேட் கேட்காதீங்க. அதே எழுதுறாரு இவர் சர்டிபிகேட் வாங்க முத்தவள்ளிட்ட. சொல்ல யோசிச்சு பாருங்க. குற்றச்சாட்டை சொல்லணும்னா கொஞ்சம் உப்பு சப்பு இருக்கணும். இந்த மாதிரி அவதூறு சொல்லக்கூடிய உலகத்துல யாரையும் பார்க்கல. நான் காதியானி இவர் மாதிரி தான் இருந்தான், ஆனா அவன் கூட இந்த மாதிரி அவதூறு சொல்லல. எடுத்ததுக்கெல்லாம் அவதூறு. ஒரு சட்டத்தை சொல்றாங்க, என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அட அவர் வேண்டாம், இந்த மாதிரி இந்த சொன்ன இவருடைய இந்த காரணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு தப்பு அர்த்தம், அதுக்கு ஒரு மோசமான அர்த்தம். சரிங்க, அதுக்கு அடுத்துங்க 14வது வகையா 13
பண்புகள்ல ஒற்றுமையா இருந்துட்டு 14வது வகையில ஒரு முன்னாள் அவனை இமாமாக்குறதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கணும்னு சொன்னா, யாருடைய தலை சற்று பெருசாகவும் உறுப்புக்கள் சிறுசாகவும் தலை சற்று பெருசாகவும் இருந்தா அவனை இமாமாக்குறதெல்லாம் அப்படின்னு தான் காரணம் சொன்னார். சும்மல் அக்பரு ரஸன் வல் அஸ்கரு உபுவன். இத சொன்ன உடனே தான் வந்துருச்சுங்க. தலை பெருசா சூப்பு போடணுமா, அதுக்கு கீழேயே எழுதுறாரு வஃபி ஹாஷியத்தி لأنه يدل على كبر العقل يعني مع مناسبة الأعضاء له وإلا فلو فحش الرأس كبرا والأعضاء صغرا كان دلالة على اختلال تركيب مزاجه المستلزم لعدم اعتدال عقله. தெளிவா கீழே எழுதுறாங்க. இது யாருக்கு சொன்ன, தலை மற்ற உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஏறு நெத்தி கொஞ்சம் தலை பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அறிவு கூடவா இருக்குன்னு அனுபவ அறிவு. அனுபவத்தில் ஒருத்தர் உறுப்பை பார்த்து இந்த மாதிரி ஆளுகளுக்குள்ள இதைத்தான் இந்த சாமுத்திரிக லட்சணம்னு சொன்னது. அது அரபியில இல்முல் கியாபத்துன்னு சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் உசாமாவும் ஒரு தாப்பனாருக்கு இடையில கொஞ்சம் முடிச்சு போட்டு பேசினானுங்க. உசாமா கொஞ்சம் கருப்பா இருந்தாரு, அவருடைய தாப்பனார் ஜயீத் இருந்தாரு செவத்தாளா இருந்தாரு. ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குது, தாப்பன் செவப்பா புள்ள கருப்பா இருக்கிறேன்னு முனாஃபிக்கள் பரப்பி விட்டானுங்க. அப்ப ஒரு மஸ்ஜித்ல இந்த 2 பேரும் ஆத்மாவும் மானும் தூங்கிட்டு இருந்தாங்க, முகத்தை மறைச்சு போர்வையை போட்டு பொத்தி. அந்த ஊர்ல முஜஸ்ஸதுல் மித்லஜின்னு சொல்லக்கூடியவன் இந்த கொஞ்சம் உறுப்புகளை வச்சு விஷயங்களை சொல்லக்கூடியவன், கொஞ்சம் விஷய ஞானம் உள்ள சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவன். அதை பார்த்தான். பள்ளிக்கு பக்கத்துல போகும்போது அந்த ஆள் பார்த்து சொன்னாரு, இவருடைய 2 பேருடைய கால்களை பார்த்தா தாப்பனும் மானுமா தெரியுதுன்றாருங்க. தாப்பன் மானுமா முகம் மறைச்சிருக்குது, தலைய மூடி இருக்குது. 2 பேருடைய கால்களை பார்த்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட சந்தோஷமாயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இறுதி அமர்வுலையும் என்னுடைய சொத்து மேட்டரே கேட்கிறாரு. இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை அவர் நிரூபிக்க எவ்வளவு சொத்து இருக்கு, என்னுடைய சொத்து இவ்வளவு சொத்து, இந்த இவ்வளவு உண்டா எவ்வளவு தெரிஞ்சுதானே ஒன்றை பேசணும். அப்ப என்னுடைய சொத்து எவ்வளவு இருந்தாலும் அது யார் திருடி மோசடி செஞ்சு கோடி ரூபாய் இருக்கட்டுமே, 1000 கோடிக்கு நான் அதிபராக இருந்துட்டு போறேன் இருந்தா கூட மோசடி பண்ணேன்னு சொல்லுங்க, ஏமாத்துறேன்னு சொல்லுங்க, ஃப்ராட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அதிகபட்சமா சம்பளம் வாங்கலன்னு பின்னாடி வாங்கினாரு, சம்பளம் வாங்கினாருன்னா ஒரு கட்டத்தில் வாங்கினது சொல்லியிருக்கிறீங்க, அதுல வாங்கி சொத்து வாங்கணும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சு இந்த சொத்து வாங்கினான்னு சொல்லுவீங்க நீங்க? காசை கையாளுறதும் கிடையாது. அப்ப என்ன சொத்து? சொத்துன்னு சொன்னதுக்காக சொல்றேன். சொத்துன்னா என்ன? எனக்கு சென்னையில சொந்த வீட வாடகை வீட்டுலாம் இருக்கிறேன், என் பேர்ல பேங்க் அக்கவுண்ட இப்ப பாஸ்போர்ட்ல ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு தேவைங்கிறதுனால 3 மாசத்துக்கு முன்பு தான் ஆரம்பிச்சேன். அவங்க 35,000 ரூபாய் என்னமோ இருக்கும் அவ்வளவுதான் பேங்க்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு பேங்க்ல அக்கவுண்டே கிடையாது, பேங்க் அக்கவுண்டே கிடையாது. ஊர்ல வீடு இருக்குது, சொந்த பூர்வீக இடத்தில் கட்டிய சின்ன வீடு 1.5 சென்ட் அரண்மனை, நீச்சல் குளம்லாம் கட்டி விட்டாங்க. அவங்கதான் தொண்டிக்காரில் உட்காந்து கேட்டு பாருங்க, அவங்கதான் நீச்சல் குளம்லாம் உள்ள இருக்காண்டு. அது மாதிரி கார் கிடையாது, எனக்கு கார்லாம் கிடையாது, எனக்கு 2 வீலர் தான் கிடையாது. பசங்க தலையெடுத்த பிறகு ஒருத்தர் இன்ஜினியரா இருக்கான், ஒருத்தர் கடை வச்சிருக்கிறான். அந்த கடையை வச்சு அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்கதான் இதுதான் விஷயம். இதுல சொத்து பத்துலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இடம், ஒரு நிலம் ஒண்ணு இருக்குது எனக்கு. அது 90 தாமுக காலத்துல முன்னாடி பிரஸ் வச்சிருந்த காலத்துல மதுரையில் அச்சகம் வச்சிருந்தேன். நானே மிஷின் ஓட்டுவேன், கட்டிங் பண்ணுவேன், பிரிண்டிங் வேலை எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு கட்டத்தில் சம்பாதிச்ச காசுல தொண்டியில ஒரு சொத்து வாங்கின, சொத்தை வித்துட்டு ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன். ஒரு வீடு வாங்கினதில்ல, பூர்வீகம், ஒரு நிலம், பேங்க்ல ஒரு 35,000 ரூபாய். இதுதான் பசங்க வச்சுக்கிற கடை, வாகனம் கட்டி ஒண்ணுமே கிடையாது. இதை தவிர எந்த சொத்தும் கிடையாது. இவ்வளவு சொத்துங்கிறாங்க. ஏன்னா அப்படி பரப்புறதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். நான் கோடி, பல்லாயிரம் கோடி எனக்கு இருந்தா கூட யாரும் குறை சொல்ல இயலாது. ஏன்னா நான் சம்பாதிச்சது தான் வாங்கியிருப்பேனே தவிர அப்படி இருந்தாலும் இல்லை என்கிட்ட எதுவுமே. அதுக்கு தான் சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா தான் எனக்கு லாபமா போயிரும். எல்லாத்தையும் எடுத்துக்கினீங்க, ஒரு 50 லட்ச ரூபா தந்துட்டு சொன்னேன். ஒரு வீடுன்னா அன்னைக்கு உள்ள காலத்தில் ஒரு எங்க ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஆனா பூர்வீக இடம் அதெல்லாம் கணக்கு பண்ணி 3 ஏக்கர் நிலம் இருக்குன்றாங்க. முந்தி வாங்கினது தாமுகலாம் முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள விஷயங்கள். தாமுக ஆரம்பிச்ச பிறகு போய் நான் ஒரு சொத்து வாங்கவும் இல்லை, தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தும் வாங்கவும் இல்லை, ஒரு இடம் வாங்கவும் இல்லை. இது எதுக்கு நீங்க சொத்து ப்ரீ பில்டிங் எல்லாம் எல்லாரும் பரப்புற மாதிரி பரப்புறாங்க. அதை வச்சு தான் இந்த தாவா முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை வச்சு எத்தனை பேர் என்ன அங்க மதுரையில் இருக்கிற காலத்துல பிரஸ்ல மிஷின் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆள் என் காலையே பாக்குறாரு. என்ன காலை பாக்குறாரு? மிஷின் கட்டிங் மிஷின், பவர் கட்டிங் மிஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னது காலையை பாக்குறீங்க? இல்ல செருப்பு 2000 ரூபாய் செருப்பு போட்டா சொன்னாங்க, அதுதான் பாக்குறேங்கிறாரு. நான் ஹவாய் செருப்பு போட்டு என்ன செய்யறேன், வெட்டிட்டு இருக்கிறேன்னா அதனால தௌஹீதுக்கு வந்தாரு. இன்னொரு ஆள் இலங்கையில இருந்து 2 பேர் புறப்பட்டு வந்து நீச்சல் குளம் பார்க்க வந்துட்டாங்க. எங்க ஊர் தொண்டிக்க பிஜே வீட்டுல நீச்சல் குளம்லாம் இருக்காமல, அவங்க சொன்ன ஜமாத் ஆளுங்க வந்து பார்த்துட்டு பாவிகளா இப்படி போய் சொல்றாங்களே. இந்த மாதிரி பரப்பி விடுறதை வைத்து தான் நிறைய மக்கள் வந்தாங்க. சொல்ல போனா பரப்பி விடுறதை வச்சு தான் நிறைய மக்கள் வந்தாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஒரு சொத்து எனக்கு கிடையாது. அது எதுக்கு சொல்றேன், இது மாதிரி இவருடைய காரணம் எதுக்கு சொல்றீங்க தெரிஞ்சு சொல்லுங்க. அவர் 10,000 கோடி எனக்கு இருக்குன்னு வச்சு சொன்னா பரவாயில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மறுபடியும் திருச்சிக்காரன் சொன்னாங்க. திருச்சிக்காரன் சொன்னான்னு நீங்க சொல்றதா இருந்தா திருச்சிக்காரனை கூட்டிட்டு விவாத ஒப்பந்தம் ஏற்படுத்தாங்க. நீங்களே எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அந்த என்ன ஆரம்பிச்சு எப்படி இருந்துச்சு, நான் என்ன மோசடி பண்ணேன், அதிகபட்சமா என்ன சம்பளம் வாங்கலன்னு பின்னாடி எல்லாரும் சம்பளம் தந்தாங்கன்னு சொன்னல, அதுதான் நானே சொல்லிட்டு விஷயம் தான். நான் ரூபாய் திருடிட்டேன், ஏமாத்திட்டேன், மோசடி பண்ணிட்டேன், எவனாவது இது வரைக்கும் சொல்லுங்க வந்து என்கிட்ட நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம். அல்ல வாங்கின கடனை கொடுக்கல நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம். கொடுக்க யாருக்கும் கிடையாது, சொல்லவே முடியாது. அதெல்லாம் நான் பண விஷயம் நான் நெருப்பு மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தேவை நெருக்கடியான நேரத்தில் சம்பளம் தான் வாங்கணும்னு ஒரு கட்டம் இருந்த காலத்தில் வாங்கினேன். சம்பளம் தான் வாங்கணும், வேற வழியே இல்லைங்க வாங்குவேன். சரி, அது இல்லாம தவிர்ப்பதற்குரிய யோசனையில வழிமுறையில கையாண்ட பிறகு அதோட ஒதுங்கியாச்சு. எதுக்குமே உணர்வு எந்த ஒரு பணிகளுக்கும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைத்த பிறகு ஒரு சல்லி காசு கூட வாங்க. டீ காபி மசூரால குடிச்சுக்கணும், அவ்வளவுதான். மசூரா நடக்கும்போது டீ காபி அது மாதிரி கொடுப்போம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு நாங்கள் அடைவதும் கிடையாது. இதுதான் மேட்டர்னு வைங்களேன். அதனால இன்னும் பாருங்க, அவர் சொன்னது போடுங்க. அவர் என்ன சொல்றாரு, திருப்பி சொல்றாரு. இதெல்லாம் சொல்றது கூட மார்க்கத்தில் கூடான்னு தெரியும் அவருக்கு. நேத்தும் போட்டு காட்டின பொண்ணு அல்லாஹ் உங்க விஷயத்துல வெறுக்கிறான். என்னத்தை வெறுக்கிறான்? பீல வக்கா வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது எதையாவது அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? காலும் இருக்காது தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய வதந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றது. பீல வக்கால் எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது. இத அல்லாஹ் வெறுக்கிறான். நான் போய் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது. அதனால வரக்கூடிய விளைவுகள் அவங்க யோசிக்கிறது இல்லை. யாருன்னே தெரியாதுங்கிறாரு, பல ஆட்களை கேள்விப்பட்டேங்கிறாரு, பார்த்ததே இல்லைங்கிறாரு, அவங்க இதை சாட்சியா வைக்கிறாரு. இதுல இருந்து ஒரு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கான்னு நினைச்சுக்கிறேங்க. அதை ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப டாபிக் வருவோம். இமாமுடைய இந்த சந்தன கூடு பத்தி தெரியாட்டி கேட்கறது தப்பாங்கிறாரு. அதெல்லாம் மேட்ரு. தெரியாம கேட்டுட்டு இல்ல, தெரிஞ்சிச்சு இல்ல. விவாத ஒப்பந்தத்துல என் சந்தன கூடம் என்னன்னு கேட்டீங்கன்னு இருக்கிறேன். நான் கேள்வி அதான் போட போனேன். வச்சு இழுத்துக்கிட்டு போவது அது எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியலையே. சந்தனம் பூசுறதுக்காக வேண்டி, அந்த இறந்து போனவருடைய கபூர்ல பூசுறதுக்காக வேண்டிதான் கூடு இழுக்கிறாங்களே. சந்தன கூடத்தை எடுத்துட்டு வந்து ஊர்வலமா வந்து தொட்டு எல்லாரும் முத்தமிட்டு அதை கொண்டு அங்க பூசி அது ஒரு விழா கொண்டாடுறாங்களா. இப்ப சந்தனம் பூசுவதும் அதற்கான பொருளை எடுத்துக் கொள்வதெல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல செஞ்சா முற்றிலும் வேற என்ன பேர்ல செய்ய முடியும் தெரியல. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படியா? அப்ப நீங்க இந்த மக்கள் இல்லைங்க. சரி, சந்தன குண்டா தெரியாது, நான் விளக்குறேன். முதல்ல ஒருக்கா கேட்டீங்க சந்தன குண்டா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப கேட்டதுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு 2013 விவாத ஒப்பந்தம் நடக்கும்போது, இந்த விவாதத்துக்கு ஒப்பந்தம் நடக்கும்போது சந்தன குண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன, ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்க, தெரியுங்க, அது நீங்க சொல்றேன், நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதை பத்தி பேசவும் பேச மாட்டோம்னு சொல்லணும், தெரியாதுங்கிறது. இதெல்லாம் ஒரு நல்லவர்களுக்குரிய அடையாளம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மகானி விஷயத்தை சொன்னோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேப்பர் வாட்சி காட்டி ப்ரூவ் பண்ணணும். நான் சொன்ன பொய்யா இல்லைன்னு போய் சொன்னா அதுவும் தகுதியற்றதை காட்டுகிறது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இமாமுடைய தகுதி சம்பந்தமாக பேசுகிறார். இமாமுடைய தகுதியில பல தகுதியை சொல்லும் பொழுது அதுல ஒரு தகுதியாக சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அவனுடைய மனைவி அழகா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேங்க. இது சரியா அப்படிங்கறத நாங்க ஒரு விமர்சனம் எடுக்கிறோம். விமர்சனம் எடுக்கும் பொழுது இதை கேட்கிறோம். பொண்டாட்டி அழகா இருக்கணுங்கிறீங்களே, பொண்டாட்டி அழகா இருக்க என்ன சம்பந்தம்? இமாமுடைய தகுதியில் அது எப்படி வரும்? ஒரு கேள்வி மட்டும் கேட்கல, இமாமுடைய தகுதிக்கு அது எப்படி வரும்? இது குர்ஆன்ல இருக்குதா, இது ஹதீஸ்ல இருக்குதா? இமாமாக தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு உங்க அறிவை கொண்டு எதுக்கு தீர்மானிக்கிறீங்க? அறிவை கொண்டு தீர்மானிச்சா அறிவுபூர்வமா இருக்க வேணாமா? பொண்டாட்டி அழகா இருந்தா தான் ஒழுங்கா இருப்பாங்கிற ஒரு சில காரணங்கள் விளக்கி இருக்கிறாங்க.
அதையும் சொல்லியிருக்க தப்பு உண்டு, அதுவும் ஏத்துக்கிற முடியாது. அழகான மனைவி வச்சுக்கிறவன் அசிங்கமான வப்பாட்டிலாம் வச்சிருக்கிறான். மனிதனுடைய இந்த ஆசை விதங்கள் பல விதங்களில் மாறுபட்டு இருக்கும். அழகான பொண்டாட்டி இருக்கனால சிலிப்பாக மாட்டான்னு சொல்ல முடியாது. அழகான மனைவி அசிங்கமான மனைவி வைத்துக் கொண்டிருப்பவங்க கூட ஒரே மனைவியோட காலத்துக்குலாம் வாழ்றவனும் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு காரணமா நீங்க சொல்லாதீங்க. உலக அழகி ஐஸ்வர்யா தான் கூட்டிட்டு வரணுமான்னு அது ஒரு வார்த்தையை கேட்டனா, அது கேட்டாங்க ஐஸ்வர்யா ராய் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அண்ணன் கண்ணு பட்டுச்சு. அது இதெல்லாம் பெரிய பேசுனா அவரே சொல்ற வெக்கம் இல்லாம. இந்த கேள்விக்கு என்னங்க பதில்? இது ஏங்க இமாமுடைய தகுதியில் சேர்க்கறீங்க? அதான டாபிக். இல்லாத நான் சொல்லிட்டேனா? இருக்கிற சொல்லி நான் விளக்குகிறேன். கேட்டா கீழே அவரே விளக்கி விட்டார. அவரே விளக்கல, வேற ஒருத்தர் விளக்குறாரு. சரகுல இருக்கிறான். ஒரு மூலத்துல ஒருத்தர் எழுதினாருன்னா அவர் எதுவும் விளக்கல, அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் விளக்குறாரு. அவர் விளக்கம் அல்லது. அதனால நான் எவரை பத்தி விமர்சிக்கிறேன், அந்த வாசகத்தை எவர் எழுதினாரோ அவர் அதைத்தான் சொல்கிறார். கீழே உள்ள ஆளுக்கு கொடுக்கிற விளக்கம் இது இமாமுடைய தகுதியில் வராது. இது இமாமுடைய தகுதியில் சேர்க்க கூடாது. முராது, அதுக்கு முராது என்னவென்றால் நீங்க ஒரு முராத சொல்லலாம், இன்னொருத்தர் வேற முராத சொல்லுவாரு. எங்களுக்கு முராது மேட்டர் கிடையாது, சொல்லுதான் மேட்டர் என்று நாங்க முராது சொன்னவர் சொல்லட்டும், பேசினவர் சொல்லட்டும் முராத அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சரகுல இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா, இதை சொல்றோம். அதுக்கப்புறம் சரி ஐஸ்வர்யா பட்டு செய்கிறீங்களே, மண்ணில் ஒரு கூட்டம் போட்டு அவர் வரல, டாபிக் வேணாம், அந்த டாபிக் வேணாம். அதை பத்தி விமர்சனம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்க நல்லா நாடகம் ஆடுறாங்க, குஷ்புவை விட்டு ஆட விட்டா நல்லா ஆடுவாங்கன்னு சொன்னார், பேசினார் புரசவாக்கத்தில். சரியா? அப்ப நீ குஷ்புவை நான் சொன்னா, குஷ்பு ஒழுங்கா இருந்துக்க, அவள் பாட்டுச்சு பார்வை, ஏற்கனவே ஏன் முன்னாடின்னு கூட சொல்லிடுவார், போய் மார்க்கத்தில் இடம் இருக்குது, தண்டிக்கப்பட மாட்டாங்க, ரசூல்லா வேற சொல்லிவிட்டாங்கன்னு நான் அப்படி சொன்னேன். நான் ஏதாவது சொன்னா நீங்க பேச்சில் நீங்க குஷ்புன்னு சொன்னீங்க, சரி இது தமாசு சொல்றேன், நானும் விட்டுட்டு போயிட்டேன். நீங்களும் ஐஸ்வர்யா விட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். நீ குஷ்புன்னு சொன்னதை பத்தி நான் எங்கேயுமே இப்பதான் முதல் தடவை நீ கேட்டதுனால கேட்கிறேன். சரி பேச்சில் அவர் மக்களை திருத்துறை ஜாலியா தமாசா பண்றான்னு விட்டுட்டேன், நானும் தமாசா பண்ணி நீங்க விட்டு போற விட்டு ஐஸ்வர்யா ராய் மாறு என்று இதெல்லாம் என்ன விமர்சனம் ஆக்குறீங்க? அது மாதிரி நீங்க எல்லாரும் சொல்றதுதான், பேச்சில் ஒரு ஆளை விமர்சிக்கும் பொழுது கூட தமாசுக்காக சொல்ற விஷயங்கள், அது நம்ம குறையாக எடுத்து மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியற்றவர் நாங்க சொல்ல மாட்டோம், அதை காரணம் காட்டி அதுக்காக சொல்லிக் கொள்றேன். அதனால மேட்ரு என்ன, பொண்டாட்டி அழகா இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு சம்பந்தம் இருக்குங்கிறீங்களா, சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? அப்ப தப்பா ரைட்டா? அது இது இந்த மாதிரி ஒரு அளவுகள் வைக்கலாமா? இந்த இது அளவுகள் வைக்கலாம், என்ன ஆதாரம்? இது அனுபவ அறிவுன்னு சொல்றீங்க, எதுக்கிட்ட அனுபவத்தில் காணுகிறோம், அழகான பொண்டாட்டி நல்லா இருக்கிறான்னு சொன்னா சரி, இது இமாம்களை இது கேவலப்படுத்துமா வருதாதா? பேசிமா இந்த காரணத்தை வெளிப்படையா அறிவிச்சீங்கன்னா, இந்த காரணத்தை மேடையில் சொல்லிட்டீங்கல்ல, இதை பொதுமக்கள் கேட்பாங்கல்ல, ஆலிம் சாக்கள்லாம் பொண்டாட்டி அழகாட்டி வேற மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்கு, நடப்பானே இல்லையா? எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த ஒரு காரணத்தை இல்லாத காரணத்தை சொல்லி இல்லாத வியாக்கியானம் கொடுத்து இருக்கிற இமாம்களை எல்லாம் சந்தேக பார்வை பார்க்குற மாதிரி இதை ஆக்குறீங்க? இது பெரிய ஒண்ணா? இதுல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இருக்கிற நான் சொல்றேன், வியாக்கியானம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, வேற ஒரு வியாக்கியானம் சொன்னா மார்க்கம் பேச தகுதியற்றவரா? இது சரியா தவறா ரெண்டாவது விஷயம், அதுக்கு டாபிக்கே வராது. அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து மண்டை பெருசு, சும்மல் அக்பர் ரசன், மண்டை பெருசா இருக்கணுங்கிறீங்க. மண்டை பெருசா இருக்கணுங்கிறத நான் கிண்டல் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். சூப்பு போடவான்னு கேட்டேன், சோளக்காட்டு பொம்மையை மட்டும் பேசுறீங்க, சூப்பு போட நீங்க மட்டும் பேசலாமா? சோளக்காட்டு பொம்மை நீங்க சொன்ன ரசூல்லாவை, ரசூல்லா கட்டுறாங்க, ஆதாரம் இருக்குது, அதை போய் சோளக்காட்டு பொம்மை நீங்க. நான் சொன்ன ஒரு கிறுக்கன மண்டை பெருசுன்னு சொன்ன ரசூல்லா இல்ல, ஒரு கிறுக்குத்தனமான உளறல. மண்டை பெருசா இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? பெருசா இருந்தா ஆட்டு மண்டை பெருசா இருந்தா சூப்பு போடலாம், இமாமா இருக்கிறதுக்கு மண்டை பெருசா இருக்கணும்னு கேட்கறதுக்கு இந்த ஐஸ்வர்யா மாதிரி ஒரு தமாசுக்கு சொல்றேன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இது மார்க்கம் சொல்ல தகுதியற்றவன் ஆக்கிருமா? இந்த மாதிரி சொன்னா ஏன் இந்த மாதிரி தமாசா பேசுங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உதாரணம் காட்டாதேன்னு சொல்லுங்க, படிப்படியா மனுஷனுடைய இயல்பு மாறி குறையும், அது தவிர்த்திருக்கிறான்னு சொல்லுங்க. அது பெரிய அது கொண்டு ஒரு தத்துவத்தை ஒரு கருத்தை நிலைநாட்டுறதுக்கு நாங்க சொல்லல. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், மண்டை பெருசா இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பிஜே அவர்கள் இந்த இதுல என்ன 2-3 விஷயம் சொல்லியிருக்கிற, நான் ஐசர் வாயின்னு சொன்னதை சொல்லக்கூடாதுன்ட்டு. நீங்க தமாசா தான் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தமாசை எதோட செய்யறீங்க? ஒரு ஃபிக்ஹ் நூலோட கிண்டல் பண்றதுக்கு. நான் சோளக்காட்டு பொம்மைங்கிறது ரசூலுல்லாஹ் யார சொல்லுவானா? சொல்லிட்டு மூமினா இருப்பானா? நீங்க ஒவ்வொன்றையும் சொல்லும் போது ஒரு கையை வச்சுக்கங்கிற ஹதீஸை காட்டுறீங்க, அந்த தோரணையில நிக்கிறீங்க, இதுதான் நபி வழிங்கிறீங்க.
மத்ததெல்லாம் தள்ளணும்னு சொன்னதுனால அதை நான் சொன்னது தவிர ஹதீஸை எங்க ஒரு லைஃபான ஹதீஸை கூட நாங்க கிண்டல் அல்ல விட மாட்டோம், அமல் செய்வோம். சையான ஹதீஸுக்கு முரண் இல்லாம இருந்தா. அதனால அந்த குற்றச்சாட்டு மிக அபத்தமானது. ரெண்டாவது குஷ்புவை பத்தி சொன்னா நிச்சயமா சொன்னேன். என்ன காரணத்தினால என்னைய நான் மேடைக்கு வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு பகிரங்க அழைப்பு வாருங்கன்னு மெட்ராஸ்ல கூட்டம் போட்டேன். வாங்கன்னு கூப்பிட்டா நாங்க கூப்பிட்டா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க. அங்க போயிட்டு எங்களுடைய கூட்டத்தை ஸ்டாப் பண்ண வச்சுட்டீங்க, தடை பண்ணி போட்டீங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். கூட்டம் நடத்த வேண்டிய இடத்துல திடீர்னு தடை போட்டாங்க. நீங்க போய் சண்டை போட்டீங்களா என்ன போட்டீங்களா எனக்கு தெரியாது, தடையை போட்டாங்க. அடுத்த நாள் தான் நாங்க அடுத்த நாளோ கூட்டம் வந்து வேற ஒரு தெருவில் போடணும் தானா ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். 3 ஸ்டேட் கேன்சல் ஆச்சு. எங்களை தடை போட்டு வெளியே அனுப்பிச்சு போட்டு நாங்க எங்க பேசுறதா இருந்தோமோ அந்த மேடையில போய் நீங்க குரூப்பா நின்றுகிட்டு பிலிம் பண்ணீங்க. எங்களை அழைத்தார்கள், இதோ வந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம், ஓடி விட்டார்கள். இதுக்கு பேர் என்ன? டிராமா இல்லையா? இது நாடகம் இல்லையா? அந்த நேரத்தில் சொன்னேன், இப்படி டிராமா பண்றதுக்கு கூட சேர்ந்து குஷ்புவையும் அழைச்சிருந்தா கொஞ்சம் டிராமா சோபிச்சிருக்கும் சொன்னேன். ஒரு டிராமாவுடைய அழுத்தத்தை சொல்றதுக்காண்டி சொன்னே தவிர நான் குஷ்புவை வந்துகிட்டு வேண்டாம், அது நல்ல மேடை, அதிகமா போக வேண்டாம். அருமை சோழர்களே, இவருக்கு வந்து எதை பேசணும் இல்லைங்க, நல்ல சிந்தனையால இருந்த ஆள் தான். ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்ன ஆச்சோ எந்த கூட்டத்தில் போறாரோ அங்க கேட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதுமையா ஒண்ணு சொல்லணும். அது குர்ஆனுக்கு முரண்படுதே மோதுதே, ரசூலுக்கு முரண்படுதே மோதுதே, அதெல்லாம் கவலை இல்லை. எவனாவது ஒருத்தன் எழுதியிருந்தான் பாட்டுன்னு அதை எடுத்துக்கிட்டு ஆஹா எழுதிட்டான் இப்படின்னு பிடிச்சு தொங்கக்கூடிய பழக்கம் அவருக்கு. அந்த அதிகமா புஸ்தகம் படிக்கிறதுனாலயோ அல்லது யாரையும் அதிகமா நம்புறதுனாலயோ நம்ம அந்த வந்த பழக்கம். இந்த அடிப்படையில தான் ஒரு கருத்தையும் எழுதியிருந்தாருங்க. அதுதான் பிரபலமான, அவரை பத்தி ரொம்ப பிரபலப்படுத்தி கருத்து. அது கட்டுரை, பன்றியுடைய கறியை விட்டுட்டு மற்றதெல்லாம் சட்டப்படி ஹலாலு, ஹராம் அல்ல. அல்லாஹ் 4 இடத்துல பன்றியுடைய கறின்னு தான் ஹராம்னு சொல்றான். மற்றதை பத்தி சொல்லாததுனால அது மற்றதெல்லாம் சட்ட ரீதியா தடை இல்லை, குர்ஆன் இதை சொல்லுது. இதை சில வேண்டு இதையும் சேர்ந்து கறின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அந்த விளக்கம் எல்லாம் ஒத்து வராது. கறி வேறதான், எலும்பு வேறதான், குடல் வேறதான், குந்தாணி வேறதான், எல்லாம் வேறதான். அதனால கறி ஹராம்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுலயும் வலுக்கட்டாயமா 4 இடத்துலயும் திரும்ப திரும்ப சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மற்றதெல்லாம் சட்ட ரீதியா ஹலால், ஹராம் அல்ல, ஹலால். ஹலால்னா என்ன? விளக்கப்பட்ட உணவுகள்ங்கிற தலைப்புல எழுதுறாரு. மற்றதெல்லாம் ஹராம் இல்லைன்னா என்ன விளங்குவோம்? மகானியை பிடிச்சி எழுதி நாங்க விலைக்கு காட்டினதுக்கு இந்த விளக்கத்துக்கு என்னமோ கோவப்படுறீங்க, இருக்கிறத விளக்கணும். ஒரு மூமின் சொல்லி இருக்கிறாரு, மேல நோயாளியையும் நோய் இல்லாதவங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு அடுத்த ஒரு தண்டனையை சொல்றாரு, தண்டனையுடைய பொருள்களை சொல்றாங்க, விளக்குறோம். அது பிடிக்கல, என்ன எழுதினாரோ அதுதான். துருல் முக்தாருக்கு கீழே விளக்க எழுதி அந்த விளக்கம் அடுத்தவங்க விளக்கம்லாம் கேட்க மாட்டோம். அவர் எழுதின அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நாங்க தப்பர்த்தம் தான் செய்வோம். நீங்க இதுதான் வித்தியாசம். நீங்க தப்பர்த்தமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் மூமினா இருக்கிறதுனால நல்ல அர்த்தமாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடிப்படையா போச்சு. இந்த அடிப்படையில தான் இங்கேயும் வந்து என்ன நீங்க சட்ட ரீதியா அது ஹராம் அல்ல, கறி மட்டும்தான் ஹராமு, மற்றதெல்லாம் ஹலாலு. சட்ட ரீதியா, நான் திரும்ப திரும்ப சட்ட ரீதியான்னு சொல்றேன். பேணுதல்ங்கிற அடிப்படையில வேண்டாம், அது தவிர்த்துக்கலாம். தவிர்த்துக்கிறது சிறப்பு, அது கட்டாயம் சொல்லல. இந்த புஸ்தகம் கையில இருக்குது, சிறப்புன்னு தான் எழுதினார். அந்த சிறப்பு எழுதினார். எழுதிட்டு கடைசியா முடிக்கும் போது ஃபத்வாவா எழுதுறாரு, குர்ஆனுடைய ஆயத்துக்கு விரிவுரையா எழுதுறாரு. எழுதிக்கிட்டு முடிக்கும் போது என்ன முடிக்கிறார் தெரியுங்களா? பன்றியுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் மனிதனுடைய உறுப்புக்கு ஒத்து வருது, அதனால பேணுதல்ங்கிறத கூட இப்ப விட்டு போட்டு தாராளமா பயன்படுத்திக்கலாம். சட்ட ரீதியா தான் ஹராம்னு அல்லாஹ் சொல்றான், அது ஹராம் அல்லன்னு சொல்றான். பேணுதல்ங்கிற அடிப்படையில் வேணா தவிர்க்கலாம். இப்ப பேணுதலையும் விட்டுறலாம், விட்டு போட்டு கறி அல்லாத பொருள்களையும் நீங்க பயன்படுத்தலாம்னு முடிக்கிறார். பெரிய கொந்தளிப்பு ஏற்படுச்சு. பன்றி சனியன்ல கறியை விட்டுட்டா வேற என்ன மிஞ்சும்? அதை பத்தி என்ன சட்டம் வரும்? கறிக்கே இந்த சட்டம்னு சொன்னா குடலுக்கு ஹலால்னா சொல்லணும் சட்ட ரீதியா, அதனுடைய மூளைக்கு ஹலால்னா சொல்லணும். ஒரு சாதாரண விளக்கம்ங்க. இது என்ன காரணம்? அந்த முன்னோர்கள் காட்டிய அந்த தப்சீரை விட்ட காரணத்தினால.
சஹாபாக்கள் மக்கள் திரும்பி பார்க்காத காரணத்தினால, அல்லது அதுக்கு முரணான ஒரு புதிய கருத்தை மக்களுக்கு முன்னால பார்த்து ஜம்சம் கருத்துல மூத்திரம் என்று பிரபலமானது மாதிரி ஒரு புதிய கருத்தை சொல்லி பிரபலமாகிறதுக்காக வேண்டி எழுதப்பட்ட கட்டுரை இது. அப்ப அந்த காலத்திலேயே நான் கேட்டேன், இப்படி எழுதிருக்கிறீங்களே, இது ஒரு ஹராம ஹலால் ஆக்குறதுடைய முயற்சியாச்சே, இது சரியில்லையேன்னு கேட்டோம். அதுக்கு பல ஆர்குமெண்ட்டுகள் நடந்துச்சு. அதையும் கேட்டோம். ஹலால் ஆண்டா அதை அறுக்கணுமே, அறுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணுமே, மோதினார் அனுப்பணுமே, அது வேற, அந்த சனியை வேற ரொம்ப கெட்டியானதாச்சு, சீக்கிரம் அறுபடாதே, இதெல்லாம் தூக்கி வச்சோம் மேடைகள்ல பேச்சு. அதுக்கு கூட பலவிதமான விளக்கங்கள். ஒரு கிறிஸ்தவனை விட்டு அறுக்க விட்டுறலாம், இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட்டுகள் அந்த காலத்துல மேடைகள் நடந்துச்சு. அடுத்து அடிக்கிறாரு பாருங்க, நாங்கள் அங்க ஹராம் அது ஹலால் என்று சொல்லல, சொன்னதுடைய இதை மாத்தி பேசுறாங்க இந்த படுவாதிக, இந்த ஆலிம் சாப்பயலுக சொல்றத மாத்திரானுங்க. நான் அந்த கட்டுரையில எழுதியிருக்கிறேன், ஆயத்துடைய அடிப்படையில சட்ட ரீதியா ஹராம் அல்லங்கிறது தெரியுது. ஆனா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ அடிப்படையாக வச்சு பார்த்தா அது எல்லாமே ஹராம்ங்கிறது விளங்குது. ஆயத்து ரீதியா ஹராம் அல்ல, ஹதீஸின் அடிப்படையில் அது ஹராமு. நம்ம ஆயத்தை ஆதாரமாக்க முடியல, இங்க ஹதீஸ ஆதாரமாக்குறேன் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அருங்க. அது உண்மையா? கிளிப் கேளுங்க. வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இதை விட்டாங்க, இதுவரைக்கும் உள்ள இருந்துட்டாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை, வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம். அதனால பன்றியவே மொத்தமா ரசூலுல்லாஹ் தடுத்த காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸில் இருந்து தெரிகிறது. குர்ஆன்ல இருந்து தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று மட்டும்தான் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் குர்ஆனை மட்டும் நாம் பின்பற்றுவர்கள் இல்லை. குர்ஆனை நாம் பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம். குர்ஆனில் இருந்து மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது, பன்றி இறைச்சி ஹராம் என்று தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம் தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல, இந்த ஹதீஸுங்கிறோம். பாயிண்ட் வரங்களா? குர்ஆனுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குர்ஆனில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை வைத்து சொன்னால் எல்லாமே. அருமை சகோதரர்களே, கேட்டீங்க, ஹதீஸ வச்சுதான் நாங்க ஹராம்னு தான் சொல்லி இருக்கிறோம். இந்த கட்டுரையில இருக்குதாட்டு பாருங்க. இந்த என்கிட்ட புஸ்தகம் இருக்கு, அதை எடுத்து திரும்ப போடுப்பா, அந்த கட்டுரையை ஸ்கேன் போடுங்க. என்கிட்ட புஸ்தகம் இருக்குது, 2 பக்கத்தை நான் சேர்த்து சொல்லி இருக்கிறேன், இடையில விடல. யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா முழு புஸ்தகம் இருக்கு, 1994-95 புஸ்தகம், அதுல எழுதிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த ஹதீஸ சொல்லவே இல்லைங்க, சொன்னோம்னு சொல்றாருங்க. இதுக்கு பேர் என்னங்க? பித்தலாட்டமா குத்தாட்டமா என்னன்னு சொல்றது? ஆனா என்னங்க சிம்பிளுங்க, கவனிக்காம எழுதிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு கட்டுரையிலையும் கூட படிச்சு ஹதீஸ வச்சு அடிப்படையா எழுதிருந்திருக்குன்னு நம்ம கவனிக்க விட்டோம். அதோட அதை வாபஸ் வாங்கியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும், வாபஸ் வாங்கியிருந்தா முடிஞ்சிருக்கும். செய்யலைங்க. ஆனா எடுக்கிறாரு கூட்டத்தில். எவன் 94-95 எவன் ஞாபகம் வச்சிருக்க போறான்? அடி, நான் ஹதீஸையும் சேர்த்து சொன்னேன். இந்த படுவாவி பயலுக பாதிய மறைச்சிட்டு மிச்சத்தை சொல்றானுங்க. என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஹதீஸே சொல்லி இருக்கிறாரா? அறவே கிடையாது. ஹதீஸே சொல்லல, இவரு சொல்லாம சொன்னதாக சொல்றாரு. இருந்தா இந்த கட்டுரையில காட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த ஹதீஸுக்கு நாங்க எடுத்து காட்டி அது பெரிய பிரபலமாயி எங்கெல்லாம் இது வாங்கினதுக்கு பிறகு அதை மாத்துறாரு. ஆக அவருடைய சட்ட ரீதியா இன்னைக்கு அவருக்கு பன்றி மேல இன்னைக்கும் பரிதாபம் இருக்குது, பாசம் இருக்குதுங்க, இல்லாம அல்ல. முழுக்க ஹராம்னு தான் ஹதீஸ வச்சு சொல்லி இருக்கிறோம். பன்றி முழுக்க ஹராம் இப்ப ஹதீஸ வச்சு பேசுனதா? ஹதீஸ் சொல்லல, சொன்னதா சொல்றாரு. ஒரு பேச்சுக்கு ஏத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்ப அவங்களுடைய ஆன்லைன்ல பார்த்தேன், பன்றி தோலை பதனிடப்பட்டால் சுத்தம், பன்றி தோலை விற்கலாம். ஆன்லைன்ல அவர் எழுதியிருக்கிறார். பன்றி தோல் பதனிடப்பட்டு விட்டுச்சுன்னா அது சுத்தமா போயிடும், அதை பயன்படுத்தலாம்.
பன்றி முழுக்க ஹராம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதானே? முழுக்க பதினிடப்பட்ட கூடிரும் பதினிடப்படாத கூடிரும் அது சொல்லியிருக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைத்தாவுடைய விஷயத்துல சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பன்றிலையும் கொண்டாந்து சேர்க்கணும். தானா செத்த பிராணியுடைய தோலை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறவங்க ஏத்துக்கிறோம். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சொல்லி இருக்கிறாங்க போது இங்க தோல்னு சொல்லக்கூடாது. அதுலயும் குல்லு இஹாபின் இதா துபிக ஃபக்கது தஹுர ஐயமா இஹாபின் அந்த ஹதீஸ்ல போறார், எந்த தோலெல்லாம் பதனிடப்படுமோ அது சுத்தமாயிரும். எல்லா தோலுக்கும் அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எந்த தோல் சுத்தமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதோ அந்த தோலுக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லாமா நவர் இப்னு சுமைல் மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய இலக்கண இலக்கியத்தை படித்தவர். அவர் சொல்றாரு, இஹாபுங்கிற வார்த்தை ஆடு மாடு ஒட்டகத்துடைய தோலுக்கு தான் சொல்லணும், பன்றியுடைய தோலுக்கு ஜில்துண்டு வேணா சொல்லணுமே தவிர இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். இவர் அந்த இஹாபுன்னு தான் அந்த ஹதீஸுடைய வாசகங்கள்ல வருது. அது அறுத்து சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடிய அந்த கால்நடைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதை கொண்டாந்து பன்றியில பொருத்தி இது ஹலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட இந்த பன்றியை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேன், மற்றெல்லாம் நிறைய இருக்கு. இதை நான் நீண்ட காலமாக இதை பரப்பிக்கிட்டு வர்றதுனால இது நல்ல விளக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் அவர் மூலம் தந்திருக்கிறான். அவர் சொன்ன இதழில் உள்ள அந்த கட்டுரையை என்ன கான்செப்ட்ல நீ முழுசா நீங்களே படிங்க. அதுல என்ன சுருக்கமா என்ன சொல்றோம்னு கேட்டா, லஹ்முல் ஹின்சீர், பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப பன்றி இறைச்சி என்று மற்றதெல்லாம் வந்து மைத்தத்துக்கும் போது லஹமுல் மைத்தத்தின் அல்லாஹ் சொல்லல, செத்தவை ஹராம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்கிறான் என்கிற வகையில அப்ப இறைச்சி என்பது இறைச்சியை தான் குறிக்கும். இந்த ஒரு கான்செப்ட்ல சில வாதங்கள் அதில் வைத்திருக்கிறேன். குர்ஆன் அடிப்படையில் அது பன்றி தான் ஹராமு, குர்ஆன் அடிப்படையில் இறைச்சி தான் ஹராமு. ஆனால் பேணுதல் என்ற அடிப்படையில் மற்றதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். குர்ஆன்ல இல்லாட்டாலும் அது வந்து அதை மற்றதை குறிக்கிறதுக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தின் சாயல் வர்றதுனால விலகி கொள்ள வேண்டும். இது அந்த சூழலை எழுதினது. இதுல அவர் என்ன ஒரு கேள்வி கேட்கிறார்னா, ஒரு மேடையில பேசின கிளிப்பிங்க போடுறாரு, ஹதீஸ் அடிப்படையில் கூடாது என்று சொன்னேங்கிறாரு, இந்த 95 இதுல இருக்குதா என்று கேட்கிறாரு. அதுல இல்ல, அதுல இருக்குதுன்னு நான் சொல்லல. விளக்கப்பட்ட உணவுகள் ஒரு தொடர், அது மொத்தமா வந்த பிறகு புஸ்தகமாவும் போட்டோம். அந்த தொடர்ல வந்து அடுத்த இதழ்ல வந்து அதுக்கு அடுத்த இதழ் நினைக்கிறேன், அடுத்ததா இருக்கு, அதுக்கு அடுத்தது இல்லை. அதுல என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால், ஒரு சகோதரர் வந்து விற்கிறது முழுசா ஹதீஸ்ல வருதுன்னு எடுத்து காட்டுறாரு. பன்றி இறைச்சி தான் ஹராமுன்னு நேரடியா இருக்கிறது. எடுத்து காட்டினவுடனே அந்த சகோதரரை பெயரையும் போட்டு அந்த ஹதீஸையும் போட்டு இது வந்து மொத்தமா விற்பனைக்கு தடை செஞ்சதுனால அது வந்து எல்லாமே ஹராம் தான் என்று ஹதீஸ் அடிப்படை. முதல்ல அந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கல, தேடின வகையில பன்றி இறைச்சி ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான், மற்றதை பேணுதலுக்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னேன். அந்த இதழையே நான் சொன்னேன் என்று மேடையிலையும் சொல்லல. நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க பிரச்சாரம் பண்றதுனால அந்த கருத்து இல்ல மாற்றிட்டோங்கிறது தான் சொல்றோம். இப்பவும் சூப் போட்டு குடிக்கலாங்கிறாங்க என்றுதான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் விளக்கப்பட்ட உணவுகள் உடனடியாக புஸ்தகமாக போடும் பொழுது கூட இந்த அடிப்படையை இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி எழுதியிருக்க நூலாகவும் வந்திருக்கிறது. இந்த விளக்கப்பட்ட உணவுகள் பெரிய ஒரு ஆர்டிக்கல், நிர்பந்தம் என்ன ஏற்படும் அந்த மொத்த அந்த வசனங்களுக்குரிய எல்லா விளக்கங்களும் சேர்ந்தது. அதனது லஹமுல் ஹின்சீர்ங்கிற இடத்தை விளக்கும் பொழுது இது எழுதினது உண்மை. அதே நேரத்தில் முடிவாக என்ன எழுதுகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏனைய பாகங்களை பொருத்திக் கொள்வது குற்றமாகாது அப்படின்னு சொல்றேன். பொருத்திக் கொள்வதுனா என்னங்க, எதுக்கு எழுதுன? பொருத்திக் கொள்ளுங்கிற வார்த்தை நீங்க அதை குறிப்பிட்டிருக்கிறேன். பொருத்திக் கொள்வதுனா என்ன? பொருத்திக் கொள்வது பயன்படுத்துற பொருத்திக் கொள்வது, அது வந்து பார்த்தா தெரியும். அப்ப அது என்ன அடிப்படையில் அது எங்க வருதுன்னு கேட்டா, அது விஞ்ஞானத்தை அங்கதான் சொல்றேன். இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி மனிதனுடைய இதயமும் பன்றியுடைய இதயமும் நெருக்கமாக இருக்கிறது. மனிதனுக்கு ஒரு இதயம் பொருந்தும் என்று சொன்னால் அது பன்றி இதயம் தான் பொருந்துவதற்கு அதிக நெருக்கம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மாதிரி ரத்தங்கள்ல எத்தனையோ பிராணிகள் ரத்தம் இருக்கிறது, ரத்தம் தேவைப்படுகிறது. இதுல உள்ளதுல பன்றியுடைய ரத்தம் தான் அதிகமாக மனிதனுக்கு பொருந்தி போகிறது. ஒரு காலத்துல இந்த இரண்டையும் மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று கண்டுபிடிக்கப்படலாம். அப்ப வந்து ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட் போனா ஹார்ட் தானம்லாம் செய்ய முடியாது,
தானம் செஞ்சவன் செத்து போயிருவான். அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த ஹார்ட்டை வச்சால் அது இயங்கும் என்று இருக்குமே, ஆனால் அதை பொருத்திக் கொள்வது குற்றம் இல்லை என்று எழுதியிருக்கிறேன். பொருத்திக் கொள்வதற்கு சொன்னனே தவிர சூப்பு போட்டு குடிக்கிறதுக்கு சொல்லல. அது கூட உங்க கருத்துப்படி எடுத்தா கூட நிர்பந்தங்கிற வகையில உயிர் செத்து போயிருவான், அதை போட்டா பொழைச்சிக்கிடுவான்னு சொன்னா ஹராம்னு சொல்றவங்க கருத்துல ஹலாலத்தான் ஆகும். ரத்தம் ஹராம்னு சொன்னா கூட நிர்பந்தத்துக்கு ஹலாலா ரத்த தானம் செய்யறமே இல்லையா? மனுஷ ரத்தத்தை கூட ஹராம் தானே, தானம் செய்யறமா இல்லையா? அதே மாதிரி அடிப்படையில பொருத்திக் கொள்றதுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப ஒட்டுமொத்த அடிப்படையில் அங்க என்ன இருக்குன்னா, எங்க கொள்கை இதுவா, இதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்களே, இத்தனை வருஷமா சூப் போட்டு குடிக்க சொல்றாங்க, சூப் போட்டு குடிக்க சொல்லி யார் சொன்னா? அட குர்ஆன் ஆயத்துல உள்ளதான் இருக்குன்னு சொல்றேன், பொருத்திக் கொள்வது தப்பு இல்லைன்னு கான்செப்ட்ல எழுதியிருக்கிறேன். அப்ப கூட குர்ஆன் ஆயத்துல இல்லாட்டா கூட பன்றிங்கிற இறைச்சிங்கிறது மற்றதையும் குறிக்க கூடும் ஒரு டவுட் வர்றதுனால தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பேணுதலாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறேன். சரி, அதுல நான் புரிவாதமா இருக்கலையே, நான் அடுத்த இதுல மாத்திட்டேனே, அதுவும் சுட்டி காட்டின பிறகு நான் என்னுடைய அறியாமை ஒப்புக்கொண்டு மாத்திருக்கிறேனே. இந்த ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் வருகிறது என்று எழுதிட்டேன். இப்ப நான் சொல்லவே இல்லைன்னா அதே ஆண்டுல அடுத்தடுத்தது நான் சொல்லலையா? அப்ப எங்கேயுமே சொல்லாட்டி தானே சொல்லலன்னு சொல்லணும். நான் அந்த இதழிலேயே அந்த கட்டுரையிலேயே சொல்லியிருக்கேன்னு அந்த மேடையில் சொன்னேன்னா, நான் சொன்னதான் சொன்னேன்னு சொல்லியிருக்கிறேன், சொல்லாத சொன்னேன்னு சொல்லல. அது புஸ்தகமா விளக்கப்பட்ட உணவுகள் ஆக்கியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அந்த கூட்டம் பேசும்பொழுது எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தை விளக்கப்பட்ட உணவுகள் புஸ்தகம் அதே ஆண்டிலேயே அதுக்கு அந்த புஸ்தகம் வந்தது, பல பதிப்புகள் வந்து விட்டது. அந்த புஸ்தகத்தை நாங்க நினைஞ்சிரோம் அங்க கொடுத்திருக்கிறோம். அதனால இந்த பன்றி விஷயத்துல நாங்க அந்த நிலை இறைச்சி மட்டும்தான் குர்ஆனை கொண்டு ஹராம், மற்றது பேணுதலா விட்டுவிட வேண்டும், அதான் எனக்கு தெரிஞ்ச வகையில் கரெக்ட் என்று எழுதினேன். அதுல மறுப்பே கிடையாது. எல்லாமே தடுக்கப்பட்டுச்சுங்கிற ஹதீஸை காட்டினவன மாற்றிக் கொண்டேன். ஆனா பொறுத்துற விஷயம் கூடும் எழுதியிருக்கிறேன். இப்பவும் கூடும் தான் சொல்கிறேன். நெருக்கடி வந்தால், இதயம் வந்தால் அதை கொண்டு பொழைச்சிருவான் என்று இருந்தால் உயிரை காப்பாற்றுவதற்காக இப்பவும் அது கூடும், இது எழுதியிருக்கேன். மாற்றம்லாம் கிடையாது. அதை இன்னைக்கு மாற்றிக் கொள்ளவில்லை. உறுப்புகளை பொருத்தலாமா, அதனால ஒரு மனிதன் உயிர் பிழைக்க முடியுமா? ரத்தமே கிடைக்கல, இனிமே கிடைக்காமல் போய்விடும், அதிகமான ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து பன்றி ரத்தத்தை சேர்க்கலாம்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னு வைங்க. அப்ப அது மனுஷனுக்கு பொருத்தமாகும்னா பொறுத்துட்டு போகுது, உயிர் காக்கிறதுக்கு தானே, நிர்பந்தத்துக்கு தானே. மனுஷனத்தை எப்ப ஹலாலாவது பன்றி ரத்தம் ஹலால் தானே, மனுஷ ரத்தம் ஹராம் தானே. ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தருக்கு ஏத்தலாம்னு சொன்னா பன்றியும் ஏத்தலாம். இந்த கருத்தில் நான் மாற்றிக்கொள்ளவில்லை, பொருத்திக் கொள்ற கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. பேணுதலாக கூடாது என்பதை கட்டாயமாக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கூடும் சொல்லவே இல்லை, நல்லா வணங்கிருங்க. பேணுதலாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மாத்திருக்கனே தவிர சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு மாற்றவில்லை. அதை கூட இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இவங்க ஏன் சித்தரிக்கிறாங்க என்பதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நேர்மையானவர்கள் சொன்னாங்க, நாங்கள் சுட்டி காட்டணும் திருத்தி விட்டாங்க, பெருமை அடிச்சுட்டு போனோம். அடுத்த மாசம் திருத்தி விட்டார்கள், சுட்டி காட்டணும் பல்ஸ் எழுத்தி விட்டார்கள் வேணா சொல்லிட்டு போலாமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் இருக்கிறோம், அதுலதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அதை சொல்லி இந்த ஜமாத்துக்கு மக்கள் வருவதெல்லாம் தடுப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணார்கள். ஒவ்வொரு ஜும்மா மேடைகளில் இதுவா பயானாக இருந்தது. இதுதான் நேர்மையான செயலா? அதனால எழுதுன எல்லாம் வெளிப்படைய நாங்க மனசுல பட்டதான் எழுதுவோம், நல்லா விளங்கிக்கிறங்க. வித்தியாசம் உலகமே வித்தியாசமா பார்த்தாலும் நாங்க பார்க்க மாட்டோம், அதுல என்ன படுதோ எழுதுவோம், தப்புன்னு திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு பிடிக்க மாட்டோம், சரின்னு பட்டா அது எல்லாத்தையும் எழுதுவோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த தோலை எழுதியிருக்கிறாங்க. தோலை எழுதியிருக்கிறேன்ன செத்து போன ஆட்டை தெருவில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த தோலை நீங்க பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடுறதுதான் ஹராமு அப்படி அது மைத்தத்தாச்சே அப்படின்னு கேட்பாங்க. அது சாப்பிடுறதா ஹராமு, தோலை பயன்படுத்திக்கிறாங்க. குர்ஆன்ல பன்றிக்கு முன்னாடி மைத்தத்தான் சொல்லப்படுது. மைத்தத்து ஹராமு, பன்றி ஹராமு. மைத்தத்து தோலை பயன்படுத்திக் கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப அது ஹராமா இருந்தாலும் தோலுக்கு பொருந்தாது என்று ஹதீஸ் இருக்கிறது. இப்ப அதைத்தான் சொல்றது, மாற்றிக் கொள்ளவில்லை. அது மாதிரி ஐயுமா இஹாபின்னு சொல்றேன். இஹாபுக்கு ஒருத்தர் அர்த்தம் செஞ்சாருங்கிறாரு, எல்லா தோளுங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரே ஒருத்தர் சொன்னார் முஹத்தித் முஜத்தித்னு சொன்னார். தோல் பதனிடப்பட்டால் தூய்மையாகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் செத்து போன ஆட்டுடைய தோல்ல பதனிடப்பட்டால் எப்படி சுத்தமாகி விடுமோ, தோல் மட்டும் தனி சட்டம். எந்த தோலாக இருந்தாலும் அது தூய்மையாகிவிடும். நாய் தோல்ல சொற்று போட்டுக்கலாம், செருப்பு போடலாம், பெல்ட் போடலாம், என்ன விதமான பாம்பு தோல்ல போடலாம், எத்தனை வகையான தோள்கள்லாம் இருக்கிறது. அப்ப எல்லா விதமான தோள்களுமே பாடம் செய்யப்பட்டால் சுத்தமாகிவிடும் என்பதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த ஒரு தலைப்பாக உங்களுக்கு சேர்த்துக் கொள்வதை விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஆனா இதுல என்ன நாங்க இது மார்க்க சொல்ல எங்க தகுதியற்று போயிட்டேன்னு சொல்றீங்க. நாங்க ஒரு ஆதாரத்தை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம். அவதூறு சொல்லல, இட்டு கட்டி சொல்லல, இருக்கிறத வைத்து லஹமுல் ஹின்சீர்ங்கிற வார்த்தையை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுகிறோம். அதே மாதிரி ஐயுமாயிகா இந்த இதை வச்சு ஆர்குமெண்ட் பண்றோம். ஆர்குமெண்ட் தப்புங்கிறீங்களா, முடிவு செய்யற தவறுங்கிற விவாதிப்போம். நீங்க சொல்ற தவிர 99 சேர்த்து சேர்த்துக்குருவோம். அவ்வளவுதானே தவிர எப்படிப்பட்டவர் தெரியுமா, சொன்னவன ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லுங்க. உலகத்துக்கு அந்த கருத்தை சொல்லிட்டு பேணுதலாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும், கட்டாயம் தவிர்த்துக் கொள்ளணும் சொன்னமே, அந்த நேர்மையை பாருங்க, அந்த நியாயத்தை பாருங்க, சத்தியத்தை கட்டுப்படக்கூடிய தன்மையை பாருங்க. அதை உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், பதிவு பண்ணிக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா, கூட்டத்தை நடத்துற ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறார். அது ஒரு தவறான தகவலை பதிவு பண்றாரு. அவங்க மண்ணடியில் ஒரு கூட்டம் போடுறதா ஒன்று போஸ்டர் ஒட்டினாங்க. அதுல எங்களுக்கு வரிக்கு வரி பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா, நாங்க காவல்துறைக்கு போனோம். உண்மை எதுக்கு போனோம், எங்கள் பேரை சொல்லி எங்களுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்படி என்று சொன்னா நாங்க அங்க கேள்வி கேட்போம், அதுக்கு நீ அலோவ் பண்ண அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. அப்ப போலீஸ்காரங்க அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, அது வேணா கலவரம் வரும், அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க. அனுமதிக்க மாட்டோம்னு இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நாங்க கூட்டம் போட்டோம். இப்ப தடுத்துட்டாங்க. நாங்க தடுத்துறோம், பிஜேக்கு பகிரங்க சவால் தான் போஸ்டர் தலைப்பு பிஜேக்கு பகிரங்க சவால். அப்ப பிஜே கேள்வி கேட்பாரு, மேடையில கேட்பாரு, பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு தப்பா சொன்னா கேட்பாருன்னு சரின்னு எதிர்கொள்றேன்னு வர வேண்டியதானே. என் பேரை சொல்லி சவால் போஸ்டர் போட்டீங்கன்னா நான் வருவதை நீங்க மறுத்தீங்கன்னு நீங்க மறுத்தீங்களா எனக்கு தெரியாது. உங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்க மறுத்தார்கள். அது நாங்க ஒத்துக்கிறமான பிரச்சனை ஆயிரும் கூட்டம் நடக்காதுப்பா, அவங்க உரிமை இருக்குல்லப்பா, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்களப்பா, பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா சம்பந்தப்பட்ட மறுத்தானப்பா செய்வான்னு போலீஸ்காரங்க பேசினாங்க. இல்ல வந்தா பிரச்சனை நாங்க மாட்டோம், தகராறு வந்துடும் அப்படின்னு அவங்க நிறுத்தி கொண்டார்கள். இது என்ன நாடகம் என்ன இருக்குது, கேள்வி கேட்கறதுக்கு நெசமா கேள்வி கேட்கத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். நீங்க கூட்ட ஏற்பாட்டு சொல்லி வர சொல்லி மேடையிலன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க கூட்டம் நடத்திருப்பீங்க, நான் அங்கே ஏறி இருப்பேன், இந்த விஷயங்கள் அன்னைக்கு பேசியிருப்போம். அங்கனே முக்காவாசி விஷயங்கள் பேசப்பட்டிருக்குமே. அவங்க ஏற்பாட்டாளர்கள் சொன்னது நீங்க சொல்லி சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனா ஏற்பாட்டாளர்கள் ஏன் மறுத்தார்கள், உங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மறுத்துட்டாங்க. இதுதான் மேட்டர். அந்த குஷ்பு விஷயத்தை அதெல்லாம் சொன்னார், அது டாபிக் இல்ல. அதுக்கு அடுத்து எதையும் புதுமையா சொல்லணும் என்பதற்காகவே எல்லாத்தையும் எழுதுகிறாரு அப்படிங்கிறாங்க. புதுமையா சொல்லணுங்கிறதுக்காக நாங்க எழுத மாட்டோம்ங்க. குர்ஆனுடைய அது ஒரு முக்கியமான கான்செப்ட், மொத்தமா விளக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கிறது. இப்ப விஞ்ஞானத்தை பத்தி குர்ஆன் இருக்குன்னு சொன்னா அதை பத்தி விஞ்ஞான அடிப்படையில் நாங்க விளக்குறோம். அதை சொல்லும் பொழுது இந்த விஞ்ஞானத்துக்காகத்தான் அதை நியாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. விஞ்ஞானத்துக்காக மார்க்கத்தை மாற்றவே மாட்டோம். பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனா பிறையை பார்த்தா விஞ்ஞானப்படி பிறை பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, இன்னைக்கு பிறை இருக்கா இல்லன்னு பிறையை பார்க்காம சொல்ல முடியும். அப்ப விஞ்ஞானப்படி பிறையை பார்த்து நாங்க முடிவெடுக்கல. ஹதீஸ்ல பார்க்க சொல்லிட்டாங்க, பார்ப்போம். விஞ்ஞானத்தை கொண்டு என்ன செய்ய பார்க்க முடியுமா என்ற விவாதம் வந்தால் பார்க்க முடியும். அது மார்க்கத்தை கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, பிஜே அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ஏகப்பட்ட முரண். பன்றியை பற்றி அவர் எழுதினாரு, நாங்க எழுதுனது ஒண்ணு, நாங்க அதுக்கு மறுப்பு ரெண்டாவதோ மூணாவதோ எதுலயோ எழுதணும், ஹதீஸை எழுதிட்டோம், நீங்க அதை பார்த்துல எங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நிலைகள்ல ஒவ்வொரு மசாலாவிலையும் எத்தனை வருஷம் நாங்க எதிர்பார்க்கணும்? அதையாவது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவருடைய மசாலாவை எடுத்துக்கிடுவோம். எந்த மாசத்துல அவர் மாத்தினாரு, பின்னால சொல்ல ஆரம்பிச்சாரு, கால இதெல்லாம் எனக்கு தெரியல. எவ்வளவு காலத்துக்கு பிறகு அது மாத்தினாரு, ஹதீஸ சொன்னாரு, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த 3 மாசத்துக்கு பிறகு எவனா மௌத்தா போயிருந்தா என்ன செய்வீங்க உங்க ஆளுகள்ல? அல்லது இந்த மாதிரி ஏதாவது மோசமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு மக்களை வழிகெடுக்கிறது மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? அது அல்லாம நாங்க பேணுதல் அடிப்படையில் தவிர்த்துக்கிறதான் வேணும்னு சொன்னாங்களாம். அப்படி அழுத்தியும் சொல்லல, பன்றியின் எல்லா பாகங்களையும் விட்டு விலகிக் கொள்வதே சிறந்ததாகும். சிறந்தது என்ன, செய்யாட்டியும் பரவாயில்ல, அதை தவிர்க்க வேண்டியதில்லை, சிறந்தது செஞ்சுக்கிட்டா நல்லது. வீட்டுல சுண்ணத்து தொழுதா நல்லது, பள்ளியாசல்ல தொழுதாலும் கூடும். இதுதான் அந்த சிறந்ததுக்கு அர்த்தம். சுண்ணத்துக்களை உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், ஹதீஸ்ல இருக்குது. சிறந்தது பள்ளியாசலம் தொழலாமா, தொழுகலாம்.
அப்ப பன்றியுடைய மற்ற உறுப்புகளை விட்டு தவிர்ந்து கொள்வது சிறந்தது. சாப்பிட்டுக்கலாமா, எடுத்துக்கலாமா, கூடும், அதான அர்த்தம் வரும். அது அல்லாம இதனுக்கு ஆதாரம் இதுதான் பெரிய வம்புங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லு, அல்லாஹ் ரசூல் குர்ஆன் சுன்னான்னு சொல்லிக்கிட்டு தினமணி தொடர்ல ஒன்ன போட்டான், தினமணி கதிரில ஒன்ன போட்டான், முட்டா பையில எழுதிக்கிட்டே தான் இருப்பானுங்க. பன்றியுடைய இருதயம் மனிதனுடைய இருதயத்துக்கு ஒத்து வருதுன்னு சொல்லிப்பட்டானா. அவன் லூசு பைய சொன்னா சொல்லிட்டு போறான். நமக்கு அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே. அந்த இருதய மூதையை வச்சா அது சிந்திக்குமா? அதனாலதான் சிந்திக்காதுன்னு நீங்க சொல்லிட்டு எல்லாம் மண்டையில இருக்குன்னு சொல்லிட்டீங்களா என்னமோ தெரியல. அது வெறும் பம்பிக்கு மட்டும் பயன்படும். இந்த ஆய்வு விஞ்ஞானுடைய ஆய்வு சரியா இருந்தா இன்னைக்கு வருஷம் ஏறத்தாழ 18 வருஷம் ஆகுது நினைக்கிறேன் அவர் எழுதி. இந்த 18 வருஷத்துல எதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கா? பன்றிய மெக்சிகோ இதுதான் அவனுக்கு பிறப்பிடம். அமெரிக்காவில் இதை வச்சு இன்னைக்கு சுற்று தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பன்றினால வரக்கூடிய கருதிகளை வச்சு அதனுடைய ரத்தமும் அதனுடைய இருதயமும் மனிதனுக்கு ஒத்து வருதுன்னு நம்ம கிறுக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை நம்ம ஏங்க கேட்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆறாம்டா விட்டு போச்சுங்க. அதுலயும் தேவை வரும், நிர்பந்தம் வரும். நிர்பந்தம் வந்தா கரியந்தாங்க ஹலாலு, கரியந்தான ஹலாலு. ஒருத்தர் நிர்பந்தத்தில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை, சாப்பிடாட்டி செத்து போயிருவாண்டா, பன்றி கறி தான் இருக்குன்னு அடி. அந்த நிர்பந்த நிலையை இங்க உணர்ந்து காட்டுறீங்க. நிர்பந்த நிலைக்கு இதுக்கு வித்தியாசம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி மண்ணடி கூட்டத்தை பத்தி சொல்றார். பன்றி தோலை பற்றி வந்தார். பன்றியுடைய தோல்ல இவருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு பன்றி மேல ஒரு பாசம், வேற ஒண்ணும் இல்ல. கட்டக்காலு சொல்லிடாதீங்க, பயக்கிறவன்னு சொல்லிடாதீங்க. அது மட்டுமல்ல, வளர்ந்து வளர்ந்து போய் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? அவருடைய குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாரு, டார்வின்கிற ஒரு கிறுக்கன் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லியிருக்கிறான். அவன் கிறுக்குப்ப அப்படி வர்றதா இருந்தா மனுஷன் பன்றியில இருந்து தான் வந்திருக்கணும், பன்றியில இருந்து தான் பரிணாமம் பெற்றிருக்கணும். அதுதான் ரொம்ப மன அறிவுக்கு ஒத்து வருது. பாருங்க, பிஜே குர்ஆன் பக்கம் 1211 பதிப்பு 2வது ஏப்ரல் 2003. மனிதன் எந்த பிராணியில் இருந்தாவது பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதாக இருந்தால் பன்றியிலிருந்து பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதே அதிக பொருத்தமாகும். டார்வின் கூறும் உடலமைப்பை விட உள்ளுறுப்புகளின் அமைப்பை அடிப்படையாக கொள்வது அறிவியலுக்கு அதிகம் நெருக்கமுடையதாகும். பன்றியுடைய உறுப்புகள் உள்ளுறுப்புகள் என்ன? உள்ளுறுப்பு என்னங்க? இதயம், ரத்தம், வேற என்னமோ குடலு குந்தாணியெல்லாம் இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் அதிகமா ஒத்து வருது. அப்படி சொல்றதா இருந்தா பன்றியில இருந்து அவன் பரிணாமம் பெற்றிருக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவருக்கு ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசத்துடைய அடிப்படையில தான் இப்ப தோலை கொண்டார். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை கொண்டாந்து இங்க கியாஸ் பண்ண வேண்டிய, அதை ஆய்வு செஞ்சு ஒப்பிட்டு பார்த்து ஏன் மசாலா சொல்றீங்க? மசாலா எப்போ ஒரு விஷயத்தில் எடுக்கணும் தெரியுமா? அது சம்பந்தப்பட்ட தெளிவான ஆதாரம் கிடைக்கலன்னா அது போன்று இருக்கக்கூடிய இன்னொருடன் ஒப்பிடணும். பன்றியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா எல்லாமே ஹராம்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, பன்றியுடைய தோலை கொண்டு போய் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை கொண்டு போய் அதோட இந்த பன்றியை கொண்டு இணைச்சு இந்த தோலுக்கு அந்த சட்டம்னு சொல்லி இந்த கியாஸ்னு சொல்றோம் பாருங்க. இவருடைய ஏகப்பட்ட கியாஸ் இருக்குது, நான் அடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கியாஸ் செஞ்சு தொலைகிறது எப்படிங்க கூடும்? இதுக்குன்னு ரசூலுல்லாஹ் தனி சட்டம் போடாம இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப அதை ஒப்பிட்டு பார்த்து சட்டம் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதை கறியை திங்கக்கூடாது, ஹராம்னு சொல்லிட்டாங்க. ஹராம்னு விட்டுடுங்க. இல்லையே, கழுதை மாடு மாதிரி தானே இருக்கு, 4 கால் இருக்குல்ல, புல்லு தானே திங்குது, அதனால குடும்பம் எவனாவது கியாஸ் செஞ்சானா முட்டாளுமா இல்லையா? கழுதையை பத்தி ரசூலுல்லாஹ் தெளிவாக ஹதீஸ் சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஏன் சொல்றீங்க? ஒப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? பன்றி முழுக்க ஹராம் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அந்த தோலும் ஹராம்னு தானே ஆகி போச்சு. பிறகு அந்த தோலை கொண்டு போய் ஒப்பிடுறீங்களா? இங்க செத்த மிருகத்துடைய தோளுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பன்றியுடைய அனைத்து பாகங்களும் ஹராம்னு இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒதுக்கிற வேண்டியதானே? இதை கொண்டு போய் அங்க ஒப்பிட்டு அது மாதிரியே இது கூடும் இந்த ஒப்பிடக்கூடிய வேலை கியாஸ்னு சொல்லுவது அந்த அசல் விஷயத்திற்கு நேரடி அர்த்தம் இல்லாம போகும்போதுதான். இங்க நேரடி அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஒப்பிட்டு பேசினதும் இது முற்றிலும் முரணானது.
இது இவருக்கு ஏதோ ஒரு பாசமா அதை வச்சுக்கிட்டு தான் பசிக்கணும். அதையும் நான் விலைக்கு சொன்னேன். தோளுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் கலாவுடைய அறிஞர் நவ்ர் இப்னு சுமைல் தெளிவா சொல்றாரு, அல் இஹாபு, இந்த இஹாப் என்ற வார்த்தை எதை ரசூலுல்லாஹ் வந்து அதை பதினிடப்பட்டால் பாடமிட்டு சுத்தம்னு சொன்னாங்களோ அது ஆடு மாடு ஒட்டகை போன்ற அந்த கால்நடைகளுக்கு தான் சொல்லப்படும். மற்ற பன்றி போன்ற இதுக்கு இஹாபுங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துட்டு போயிட்டா அவ்வளவு உத்தமா? அதை எடுக்க மாட்டேன். தோல் தானே அட ஒரு நஹ்வி அவரு, லுகவி அவரு, ஹதீஸுடைய இந்த இலக்கண இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர், ஹதீஸ் அறிஞ்சவர், ஹதீஸுக்கெல்லாம் வல்லுநர் வேற, கிராமர் தெரிஞ்சவர். அவர் விலைக்கு சொல்றாருன்னா எடுத்துட்டு போறதுக்கு போக வேண்டியதானா? அதை விட்டு போட்டு அது சுத்தமாயிருச்சுல்ல, இது சுத்தம். நான் கேட்கிறேன், ஆட்ட அர்த்தம் தோலை உரிச்சோம், தோல் சுத்தம் தான், பதனிடப்படாட்டியும் சுத்தம் தான். பன்றிய அர்த்தம் தோல் எடுத்துக்கலாமா? பதனிடப்படாமல். ஆட்ட அர்த்தம் தோலை எடுத்துக்கிட்டோம், அது சுத்தமானதுதான் தோல், அது பதனிடப்பட வேண்டியது இல்ல. மேல ஒட்டி இருக்கிற ரத்தத்தை விட கழுவிட்டு போனா ஒட்டி இருக்கிற ரத்தம் கூட நஜிஸ் கிடையாது, ஓடுற ரத்தம் தான் நஜிஸ். அப்ப பன்றியா அறுத்து போட்டோம், தோலை உரிச்சுக்கலாம், ஹலால் ஆயிருமா? காரணம் பொருந்துறது இல்ல. நபி சொல்லிட்டாங்க முழுக்க ஹராம், விட்டுறணும். அதுக்கே மூட பூதன் கூட. அல்லாஹ் அக்பர். இது தேவையில்லாத அனாவசியமான ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இவர் விளக்குறதனுடைய பிரதிபலன் இதுதான் ஆகி போச்சு. قال أهل اللغة منهم النضر بن سميل أن الإهاب جلد البقر والغنم والإبل وما عداه فإنما يقال له جلد لا إهاب. الاستذكار அபு அமர் நிமிரி சொல்றாரு, லுகத்துக்காரவங்க, அரபியுடைய இலக்கணம் தெரிஞ்ச மக்கள், எதுல நவ்ர் இப்னு சுமைல் என்ற ஹதீஸுக்கல வல்லுநரும் இருக்கிறார். அவர் விளக்கிறாரு, ஹதீஸ்ல வந்து ஒவ்வொரு தோளும் பதினிடப்பட்டால் என்பதற்கு வந்திருக்கக்கூடிய வார்த்தை இஹாபுங்கிற வார்த்தை இருக்குது. இது மாடு, ஆடு, ஒட்டகம் இதனுடைய தோலுக்கு தான் சொல்லுவோம். அது அல்லாத தோல் எது இருந்தாலும் அதுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல, ஜில்துன்னு தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த இறந்த ஆட்டுடைய இந்த தோலுக்கு சொல்லும் பொழுது இஹாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து ஆடு மாடு ஒட்டகையுடைய தோலுக்கு தான் இஹாபு சொல்லப்படும், மற்ற தோலுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாதுங்கிறதுலயே தெரியுது பன்றியுடைய தோலுக்கு அந்த சட்டம் இல்லைன்ட்டு. ஆனா எடுத்து அதுல வாரி விடுறாரு. அதை வாரி விட்டுக்கிட்டு அதே மாதிரி சட்டத்தை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எங்க மேல குறை பேசுறாங்களே, அநியாயமா சொல்றாங்களே, நான் எழுதியிருக்கிற ஒரு கருத்து அதை மாத்திய பூவை எழுதிட்டு இவ்வளவு துடிக்கிறீங்களே, உறுப்பு சிறுசா இருக்கு, பெருசு சிறுசா இருக்குன்னு ஆண் உறுப்புன்னு எழுதுனீங்களே, வெக்கப்பட வேணாம்? அந்த ஃபிக்ஹுடைய நூல்கள்ல தலை பெருசாவும் உறுப்பு சிறுசு இருக்குன்னு அந்த உறுப்பு சிறுசுக்கு உறுப்பை கொண்டு கருத்து ஆண் உறுப்பு, இமாமுக்கு ஆண் உறுப்பு சிறுசா இருக்கணும், அந்த சிறுசா இருக்கிறவங்க இமாமுக்கு அப்படி எழுதியிருந்தார் அவரு. எப்படி அர்த்தம் எடுத்தீங்க? எப்படி அர்த்தம்? தானும் தோன்றித்தனமான அர்த்தம், இது தப்பர்த்தம், பிறரை வச்சிரப்படுத்துவதற்கான செஞ்ச அர்த்தம், அசிங்கப்படுத்துவதற்கான செய்ய அர்த்தம். நீங்க ஒரு சட்ட ரீதியா எடுத்து எழுதிருக்கீங்க, தேவையில்லாம அதை மாத்தி எப்பயோ மாத்தினீங்க, அதை எடுத்து நீங்க அதனோட சேர்ந்து சொல்லலங்க, அதனால தெரியல அப்படின்னா அங்கேயும் நீங்க சேர்த்து சொல்லியிருக்கணும், அதோட நான் அடுத்து சொல்லியிருக்கிறேன், அதோட சேர்த்து சொல்லலங்கிறதாவது ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கணும். அது விளக்கல. இப்ப வந்து கோபம் வருது, இந்த மாதிரி எங்களை சொல்றாங்களே, அநியாயமா ஒரு தப்பர்த்தம் கொடுக்கறாங்களே எங்களுக்கு, எத்தனை அர்த்தத்தை நீங்க தப்பர்த்தம் கொடுத்துட்டீங்க? லசவர் உதுவனுக்கு அந்த ஆணுறுப்புன்னு அர்த்தமா? கீழே எழுதுறான எவனை கேடு கட்ட வயலுக்கு இந்த மாதிரி அர்த்தம் செய்வான், அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு கீழே எழுதியிருக்க, அந்த அர்த்தத்தை செய்து காட்டுறாரு. படிச்சிருப்பீங்க நீங்க கிளிப்ல. அது எப்ப போடுறாரு? ஏதோ அந்த உருது புஸ்தகத்தை காப்பி அடிச்சு எழுதினாரு, அந்த காலமும் அல்ல. 2005 2002 அந்த வருஷம் இருக்கு பாருங்க. 92 இருக்குது. அது 86 நடந்தது, இது 92 இருக்குது. எவனோ ஒரு கேள்வி கேட்கிறான், ஃபிக்ஹ் நூல்ல இமாமுக்கு வந்து ஆண் உறுப்பு சிறுசா இருக்கணுமாமே, உண்மையான்ட்டு. அம்மா இருக்குது, துர்ருல் முக்தார்ல இருக்குது பாருங்க. எங்க அப்பா ஃபிக்ஹ் படிக்கிறவன், படிச்சு கொடுக்கிறவன் அல்லது அதை நம்புறவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அந்த ஆளு மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு போய் சேர முடிய நேரத்தில் எவ்வளவு வருத்தம் வரும், அதை யோசிச்சு பாருங்க. ஃபிக்ஹ் நூல்லும் இப்படித்தான் அவருடைய குற்றச்சாட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அவருக்கு என்ன குற்றச்சாட்டோ ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லுவோம், சொல்லத்தான் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா அவர் சொல்றத தம்மேல நியாயமான ஒரு கேள்வி வரும்போது குதிக்கிற நீங்க,
அநியாயமா ஒரு தப்பர்த்தத்தை கொடுத்து வாசகத்தை தான் பார்ப்போம், விளக்குனதை பார்க்க மாட்டோம், விலைக்கு கொடுக்கறத பார்க்க மாட்டோம். அவர் என்ன எழுதிக்கிறார் அப்படி எங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை தான் எடுப்போம். என்ன தேவை வந்திருக்குது? என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு சகோதரர்களே? அதே மாதிரி அங்க பிஜே அழைத்தாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏன் நீங்க போனீங்க? அழைச்சு வால் போஸ்ட் போட்டிருக்கோம் நாங்க தான். தௌஹீத் ஜமாஅத்திற்கு பகிரங்க அழைப்பு போஸ்டர் நாங்க தானே கூட்டம். பிஜே கலைப்பா அழைப்பு போட்டிருக்கோம் வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பன்றி தோல் அதை நியாயப்படுத்த பார்க்கிறாரு. பன்றினா அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு, அதை சொல்றாரு. சரி, பன்றி தோல் சம்பந்தமாக நான் ஒரு ஆய்வு காரணங்களை வைத்து ஒரு ஹதீஸை காட்டி ஒவ்வொரு தோலும் வருதுன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அதான் சரி. ரெண்டாவது விஷயம் அது விளக்குறேன். அது சரியில்லைன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஆய்வு செய்யறேன். இது மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவரா? மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லாம போயிருவோங்கிறது இது ஆதாரமாகுமா? இதை விளங்கிக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த டாபிக்கே வருவோம். தோலுங்கிறது இகாபுங்கிறது ஆடு மாடு ஒட்டகம் இது மூணுக்கு தான் எடுத்துக்கிறேன், வேற ஒண்ணுக்கிறது ஒரு அறிவு வேணாமா, பார்க்க வேணாமா அப்படி சொல்றோம் முட்டாளுங்கிற அளவுக்குலாம் பேசினாரு. அப்படின்னா ஹனபி மதஹப்ல உள்ள எல்லா இமாம்களும் முட்டாள்கள் தான் அவர் வாதப்படி. ஏன்னு கேட்டா ஹனபி மதஹ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கதாலிக ஜுலூது சிபாய் இந்தனா மா யூக்கல் லஹமுஹு வமா லா யூக்கல் லஹமுஹு. வன விலங்குகளுடைய எல்லா தோள்களும் சுத்தமானதுதான் பாடம்பட்டால், அதுல சாப்பிடக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாப்பிடப்படாத பிராணிகளாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு, ஏனென்றால் லனா உமூமுல் ஹதீஸ், எங்களுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்றால், ஐயுமா இஹாபின், இஹாபு தான், ஐயுமா இஹாபின் எந்த தோளாக இருந்தாலும் துபிக பானம் செய்யப்பட்டால் ஃபகத் தஹுர சுத்தமாகிவிட்டது என்ற ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரம். இந்த ஹதீஸை வச்சு ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமில்ல சாப்பிடாத பிராணி இருக்க அனைத்துடைய தோலுமே சுத்தம், அதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ்ங்கிறாரு. அப்ப இஹாபுங்கிறது தான் அதையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி வேற இதெல்லாம் சொல்ற, ஓனாயி யானை அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன விளங்குது? இஹாபுக்கு இதுக்கு வேற இடத்துல கிற்கண்டிங்கல்ல, எல்லாம் கிற்கன் தான். இப்ப ஹனபி மதஹ்ல அம்புட்டு பேர் இதான் சொல்றாங்க. எது யானத்தோடு கூடுமா? கூடும். என்னப்பா ஆதாரம்? குல்லு இஹாபுன். நீங்க சொல்றீங்க இஹாபுல வராதுங்கிறீங்க. இஹாபுல ஆடு மாடு ஒட்டகம் தான் வரும் யாரோ நஹவி சொன்னாரு. அப்ப நகுவுக்கு இல்லாத கூமுட்டைகள் தான் இதான் எழுதி வச்சிருக்காங்களா? அடுத்து என்ன தெரியுமா, பன்றி மேல ரொம்ப காதல். நம்மளை விட ஹனபி மதுஹப்ல அபு ஹனீஃபா பேர்ல அது இருந்தா கூட ஹனபி மதுஹப் உலகமெல்லாம் பரவுற காரணமா இருந்தவர், அவருக்கு அடுத்த நிலையில இருந்த நீதிபதியா இருந்ததுனால அது நல்லா பரவி போச்சு. அபு யூசுப்னு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாணவர், அவரை கொண்டுதான் பரவுனது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அம்மா ஜில்துல் ஹின்சீரி, பன்றி தோல் இருக்கிறதே, ஃபகத் ருவிய அன் அபி யூசுஃப ரஹ்மஹுல்லாஹ், அபு யூசுப் அவங்க சொல்றாங்க, அன்னஹு யத்ஹுரு பித்திபாகி ஐலன், அதுவும் பாடம் செய்தால் என்னவாயிரும்? சுத்தமாக ஆகிவிடும். ஏன்னா குல்லு இஹாபுல அடங்கும். யார் சொல்றாங்க? அப்ப அபு யூசுஃபுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்றோமா? நஹவி சொன்னதை கேட்கல, அவர் சர்வி சொன்னதை கேட்கல, லொகவி சொன்னார, லொகவிக்கெல்லாம் மண்ண சாயம் பூசிட்டாங்களா? லொகவி சொன்னாரா? யாரோ ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி லொகவி, அவர் நஹவி, இஹாபுண்டா மூணு தான். அப்ப மூணு பேரும் என்னது? இது தேவையே இல்லை. நான் அப்படி சொல்லி இருந்தா கூட நான் ஒரு ஆய்வு, அதுக்கான மார்க்கத்துக்கு தகுதி இல்லாம போயிருமா? எந்த மதுஹப்ல இருந்து பேசல அதையாச்சும் உங்களுக்கு அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தேவையில்லை விளங்கான்னு விட்டுட்டீங்க. மதுஹப்ல என்ன இருக்குன்னா அறிஞ்சிட்டு பேசணுமா? மத்தெல்லாம் எந்த வகையில ஹலாலுங்கிறீங்க? யானத்தோட ஹலால்னா ஹலாலுங்கிறீங்க, கேட்டா குல்லு இஹாபுங்கிறீங்க. அப்ப மட்டும் இஹாபுக்கு அர்த்தம் மாறிக்கிறோமா என்பது இந்த இடத்துல என்ன செய்யறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, பன்றிண்டா ரொம்ப அதே திருப்பிக்கிட்டு பன்றிண்டா ரொம்ப பிரியம் அப்படின்னா நான் கேட்பேன்ல, ஃபிக்ஹ் கிதாப்ல எடுத்துக்கிட்டா கழுத உறுப்பு உள்ள விட்டா என்ன, கழுத உறுப்பு பின்னாடி போனா என்ன, எத்தனை எழுதிக்கிறீங்க? கழுத உறுப்புனா ரொம்ப பிரியம் அவருக்கு.
எதுக்கு இருந்தாலும் கழுத உறுப்பு தான் விதாரணம். ஃபிக்ஹ் கிதாப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லவ் அது கழுத்து தக்கரஹி மாறி குமுலியா துபுரியான்னு வருது. எடுத்த கழுத உறுப்புன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதைத்தான் உதாரணம் காட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பன்றி பிடிக்கும். பன்றி பத்தி என்ன சொன்ன மெசேஜ் சொல்ல வேண்டியதானே. பன்றினா ரொம்ப பிரியம், அவருக்கு ரொம்ப விருப்பம்னா அப்படி நாங்க விருப்பத்தை அள்ளி போட்டோன்னு வைங்க, அது சபை நாரி போயிடும். அவ்வளவு அசிங்கம் எழுதி வச்சுக்கிறீங்க, விட்டுருங்க. அது என்ன, டார்வின்ங்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யறான், மனிதனை கடவுள் படைக்கல, குரங்குல இருந்து வந்தாங்கிறான். குரங்குல இருந்து வந்திருக்கான். என்ன காரணம் சொல்றான்னா, குரங்குக்கு மனிதனுக்கு உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்குங்கிறான். இது அவனுடைய வாதம். அவனுக்கு பதிலா சொல்றோம், ஏன்டா இதை வச்சுக்கிட்டு அதுல இருந்து வந்தாங்கிறீங்க, குரங்கு ரத்தம் மனுஷ ரத்தத்தை சோதனை பண்றான், ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறான். குரங்கு இதயத்தை மனுஷ இதயத்தை டெஸ்ட் பண்றான், அதுல இருந்து இது வந்திருக்க முடியாது ஆய்வுல சொல்றான். எந்த உறுப்பும் இதுக்கு நெருக்கவே மாட்டேங்குது. பன்றி ஆய்வு பண்றான், அது மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கு. இது பன்றில இருந்து வந்து சொன்னாண்டு வை, அது ஓன் சொல்ல விட நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை பதிலடி கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லிட்டு, பன்றில இருந்து வந்தான்னு சொல்றேன், எதுல இருந்தும் மனிதன் வரவில்லை, அல்லாமல் படைக்கப்பட்டான்னு நிறுவன பெரிய ஒரு கட்டுறது. இந்த டார்வினிஸ்டுகளுக்கு நாத்திகர்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல். அதுல அவனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு புரிந்த பாஷையில பன்றியில ஆய்வுல கண்டுபிடிச்சதை வச்சு சொல்லி, உன் வாதத்தை விட இந்த வாதம் நல்லா இருக்குடா, அவர் காட்டினது அப்படித்தான் வருது, சொல்வதாக இருந்தால் இதை சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு பன்றியை விட பன்றி நெருக்கமா இருக்கு, விட முடியல. அதுதான் வேற என்ன காரணம், இந்த விஷயத்துக்கு பன்றி தான் மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கு. உங்களுக்கு மாதிரி கழுத உறுப்பு நெருக்கமா இருந்தா அது சொல்லி கொடுத்திருப்பேன். பன்றி தானே நெருக்கமா இருக்கு, உடனே பன்றி பிடிக்கும் இப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு தகுதியற்றது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் பேசினா நான் உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் நான் சொன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு கேட்கிறாரு, உன் சொல்ல கேட்டு 3 மாசத்துல வச்சுக்கிடுவோம், முதல்ல சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த 3 மாசத்துல சாப்பிட்டவங்க இதெல்லாம் என்ன, ஒரு அறிவாளி கேட்கிற கேள்வியா? எல்லா இமாம்களும் முன்னாடி ஒண்ணு சொல்லி பின்னாடி ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. அந்த முன்னாடி ஒண்ணு சொன்னது பின்னாடி ஒண்ணு சொன்ன 400க்கு மேல 600க்கு மேல எல்லாம் இருக்கிறது. அந்த 400ஐயும் முன்னாடி கேட்டு செத்து போயிருங்க. அவங்க என்ன, அந்த 400 கருத்தை சொன்னார்ல ஒரு இமாம், 400ஐயும் மாத்தினார்ல, மாத்தினவன் மாத்திக்கிருமா. அந்த முந்தி கேட்டதை அவர் சொல்ல கேட்டு 400ஐயும் செஞ்சிருந்தான்னு சொன்னா அவங்க என்ன. ஷாஃபி இமாமும் ஜதீது கதீமுண்டாரு. அவர் கதீம சொல்லும் போது கேட்டவன் செத்து போயிட்டான்னு வைங்க, ஜதீத மாத்தினார்னு வைங்க, இதுக்கு மாற்றமா தானே செஞ்சிருக்கிறான். அவங்க இது என்ன, இது மூமின் அறிவாளி கேட்பான். இது சொல்லும் போது அவன் தெரிஞ்சு செஞ்சான்னு சொன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவு நல்லா கேட்க மாட்டான். இதுக்கு என்ன பதில் கேட்டா அதுக்கு பதிலே எழுதிருக்கும் ஆன்லைன் பேஜையில. இதே கேள்வி கேட்டதுக்கு பதில் லாஜிக் அவ்வளவு அற்புதமா எழுதிருக்கு, தற்கரையா எழுதிருக்குது. நீங்களே சொன்னீங்க அப்படி தப்பு இருக்குங்கிறீங்க, தப்பு இருக்குதுல விவாதத்தில் சொன்னீங்கல்ல, அவரே ஒத்துக்கிறாரு கிதாபுல சொன்னீங்கல்ல, அப்ப தப்பையெல்லாம் செஞ்சிருந்தாண்டா என்ன வருது, தப்பெல்லாம் செஞ்சுதான் என்ன வருதுன்னு. அப்ப இது உலகத்தில் கேட்கவே இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் ஒண்ணு சொன்னான்னு வைங்க, எவ்வளவு ஆதாரத்தில் எப்படி மாறக்கூடாது, முதல்ல சொல்லிட்டேன்லடா மாத்த மாட்டான் அப்படிங்கிறது தூண்டுறாங்க. சிந்தனைகள் மாற ஆதாரங்கள் வர ஒருத்தன் மாறத்தான் செய்வான். முந்தி சொன்னவன் அவனும் குற்றவாளியாக மாட்டான், அதை கேட்டு நடந்தவனும் குற்றவாளியாக மாட்டான். அவன் வந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சிருந்தான், அவனும் குற்றவாளி இல்லை. இது உலகம் பூரா உள்ள ஒரு சாதாரண ஒரு லாஜிக் கூட விளங்காம இதை ஒரு வாதமாக வைத்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்து என்ன, சாமுத்திரிகா லட்சணம். அந்த மேட்டருக்கு வந்துருவோம். சாமுத்திரிகாவுக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா, காலை பார்த்தாங்களாம், உசாமா ஜெயித் கால்றையை பார்த்துட்டு இதுல இருந்து இதான் வந்துச்சு, இதான் சாமுத்திரிகா லட்சணம். நீங்க சொன்னது சாமுத்திரிகா லட்சணத்துல இதையா சொல்லி தர்றான், இது அல்ல சாமுத்திரிகா லட்சணம் அவன் சொல்லக்கூடியது. இப்ப கூட நம்ம பார்ப்போம், 2 பேர் வருவாங்க, உங்க அண்ணனா கேட்போம், ஏன் மூக்கு ஒரே மாதிரியா இருக்கும், 2 பேரும் கண்ணு ஒரே மாதிரியா இருக்கும், கலரை பார்த்துட்டு சொல்லுவோம் உங்க தம்பியான்னு கேட்போம். கொஞ்சம் வயசு டிஃபரெண்டா 2 பேர் வந்தாங்கன்னா உங்க மகனா வாப்பான்னு கேட்போம். அட வாப்பாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, ஒரே மாதிரி இருக்கிறத கையை வச்சு முடிவு பண்ணலாம், காலை வச்சு முடிவு பண்ணலாம், கண்ணை வச்சு முடிவு பண்ணலாம், மூக்கை வச்சு முடிவு பண்ணலாம், கலர் வச்சு முடிவு பண்ணலாம், உயரத்தை ஏதோ ஒண்ணு வச்சு என்ன செய்வாங்க, அதே மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. இவர் கால் ரேகையை பார்க்கிறாரு, அந்த ரேகை இந்த படுத்து கிடக்குறாங்க, உத்து பார்க்கிறாரு, ரேகையை பார்த்து அவர் வந்து அந்த கணிக்கக்கூடிய ஒரு ஆளு, இந்த ரேகை அந்த ரேகையில வந்துச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் சாமுத்திரிகா லட்சணமா? இது ஒரு கிராமத்தான் மூக்க பார்த்து சொல்லுவானே, இது எல்லாரும் சொல்லலாமே. நீங்க சொன்னது என்னது, இந்த காலை பார்த்துட்டு இவன் அறிவாளி, இந்த காலை பார்த்துட்டு இவன் முட்டாளு, இதை பார்த்துட்டு இவன் நல்ல ஒழுக்கமானவன், இதை பார்த்துட்டு இவருக்கு நோய் இருக்கிறது,
அதை பார்த்துட்டு ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்ற. அதான் நீ சாமுத்திரியாவில் சொல்றது. இந்த மாதிரி இருந்தா அந்த பொம்பளை வந்து புருஷன் கட்டுப்பட மாட்டா, இந்த மாதிரி இருந்தா நல்லா புருஷனோட ரொம்ப படுத்த கிடக்க விரும்புவா எழுதிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா புருஷனை பழக்க விட மாட்டா, இதைத்தான் சாமுத்திரியால தெரிஞ்சுக்கிறாங்க. அது கல்யாணத்துக்காக தான் வச்சுக்கிறாங்க. அப்ப சாமுத்திரியா லட்சணமும் ரசூல்லா காலத்தில் ரசூல் அங்கீகரிச்சாங்களா அந்த குப்பையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரியா லட்சணத்தை அங்கீகரித்து விட்டார்கள். அந்த கியாமத்துடைய ஹதீஸை கொண்டாந்து காட்டுனா நீங்க எல்லாம் ஆய்வு செஞ்சு மார்க்கணும்னா என்ன கதிக்கு ஆகுறது மக்கள்னா? இதை வச்சு இந்த சாமுத்திரியா லட்சணம் வர நீங்க கண்டுபிடிச்ச வர சொல்லிவிட்டீங்க நோயாளியெல்லாம். அந்த மாதிரி என்னத்தை கண்டுபிடிச்சார் அவரு ஹதீஸ்ல? அப்ப என்ன விஷயம்? அது ஒண்ணுமே கிடையாது. மூஞ்ச வச்சு முகத்தை வச்சு மண்டை பெருசா இருக்கிற விஷயம் ஒண்ணும் சொல்ல முடியாது. எத்தனையோ குருவி மண்டக்காரன் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறான். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் குருவி மண்டக்காரனா இருந்திருக்கான். பெரிய பெரிய யானை மண்டக்காரன் எல்லாம் வயலாயிருக்கிறான். மண்டை பெருசா தீர்மானிக்கு மூளையை சைஸ் பெருசா இருந்தா கூட அறிவுக்கு அடையாளமாகும். அது சைஸ் பெருசா இல்ல ப்ரோக்ராம் வச்சுதான் அறிவு. அப்ப மண்டை பெருசா வச்சு போய் நான் இப்ப எடுத்துக்கிறோமா? இங்க உள்ள ஆளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மண்டை பெருசா நீங்க அறிவாளிகள், மண்டை சின்னனா முட்டாள்னு சொல்லுங்க பார்ப்போங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா மண்டை அதான் அது அனுபவத்தில் கண்டாங்க. அப்ப மண்டை சின்ன ஆளுக்கெல்லாம் விளங்கிக்கிறங்க. உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கங்க. இருக்கக்கூடிய ஆளுக்கள் யாருக்கு மண்டை சின்னதா இருக்குதோ அவ்வளவு பேர் முட்டா பேர் விளங்கிக்கிறங்க. இது என்னங்க? இதெல்லாம் ஒரு நல்லதாக இதெல்லாம் அறிவு இதெல்லாம் தனித்தனியா எல்லாம் கொடுக்கிறது. அறிவு குணம் எல்லாமே எனக்கு உள்ள மாதிரி இவருக்கு இருக்காது, இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க, யாருக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்காது. அவரவருக்கு தனித்தனியாக எல்லாம் கொடுக்கிறான். மூக்கு இந்த மாதிரி இருந்தா இப்படித்தான் இருப்பான், கால் இந்த மாதிரி இருந்தா அப்படித்தான் இருப்பாங்கிறது ஒரு தப்புனும் தப்பு. அது இஸ்லாத்துக்கு எதிரானது, அகீதாவுக்கு எதிரானது, ஒரு ஆதாரமும் இல்லாது, அறிவுக்கு பொருந்தாது, நடைமுறையில் இல்லாதது. இந்த பொய்ய காட்டிட்டு மண்டை பெருசுக்கு உள்ள பெரிய தத்துவமா? மண்டை பெருசுன்னு கிறுக்குத்தாமா எதுக்கிட்டான்னு ஊரு வரையில சொல்லிட்டு போனா பஞ்சாயத்தே கிடையாது. அப்ப இந்த மண்டை பெருசுங்க நியாயப்படுத்துறதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தை கொண்டாந்து நிப்பாட்டி அதை வச்சு நியாயப்படுத்துறது நீங்க மார்க் அறிஞரா? மார்க்கம் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்குதா? அப்படிங்கிறதுக்காக இதை கேட்கிறேன். அடுத்து என்னது? ஆணுறுப்பு பெரிதாக சின்னதாக இருக்க வேண்டும். அதை நான் சொல்றேன், எத்தனை இடத்துல சொல்லி இருக்கிறேன். அதை காட்டும் போது கூட ஏன் புஸ்தகத்தை காட்ட வேணாமா? ஆதாரம் காட்டுறாரு. நஜாத் தான் 92 92 நஜாத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? 86 ஒரு வருஷம் அதை இருந்தேன். 92 நஜாத்துல எழுதுனா நான் கருத்தை சொல்றேன். அதை கூட எவனை சொன்னதையா நான் சொன்னா கட்டுறீங்க? நான் சொன்ன எடுத்து போட்டுருக்க வேண்டியதானே? நான் சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. அதுல கூட ஏதாவது என்னன்னு கேட்டா தேடு என்னெல்லாம் கிடையாது. மூளை சரியா வேலை செஞ்சாலே ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் வேலை செய்யலன்னா மனநோய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எதெல்லாம் தப்புங்கிறார் அது அவர் செய்யறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அதுக்கு நான் மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லாம போயிருவேனா அப்படின்னு கேள்வியை வைக்கிறார். இமாம் அபி யூசுப் சொல்லலையா? உங்க இமாம்கள் சொல்லலையா? எங்க இமாம்களை எல்லாம் பொட்டணம் கட்டி வைக்கிறாங்க. இங்க நீங்க சொன்னது என்ன, நான் சொன்னது என்ன? எங்க இமாம்கள் என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாங்க, அது எப்ப சொல்லி இருக்கிறாங்க, அது இங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன? நான் ஏதாவது சொல்லி இருந்தா சொல்லுங்கிறேன். நீங்க சொல்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்னா என்ன? உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபிராடு பண்ணி அபு யூசுப் சொல்லியிருந்தா அவரை என்னைக்கோ கழட்டி விட்டுருப்போம். வெறும் இந்த விஷயத்தை மட்டுமா நான் சொல்றேன்? போட்டு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறமே. இவ்வளவு கீழ்த்தரமான முயற்சியை ஆலிமுண்டு பெயர்ல இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை தவிர. இவ்வளவு மட்ட ரகமான காசு இல்லாத காலத்தில நாங்க எழுதுனா அப்படித்தான் இந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவு மோசமானது. அது ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இல்ல. இப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு நான் மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குது. எங்க நிலைப்பாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அபு ஹனீஃபாவோட பெரிய ரேஞ்சுக்கு போயிடுறீங்க. தன்னை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு அந்த தகுதியே இல்லைங்கிறதான எங்களுடைய வாதம். இத்தனை ஊழல், மோசடி, பித்தலாட்டம், பிராடு மார்க்க விஷயத்துல, மற்ற விஷயத்துல சொல்லி தர வேண்டியதில்லை. இவ்வளவு செய்யக்கூடிய உங்களுக்கு மார்க்கம் சொல்ற தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இது பெரிய அவமானம். இது அதே மாதிரி ஒரு சாமுத்திரிகா லட்சணம்டா என்னாண்டு இவருக்கு தெரியல. சாமுத்திரிகா லட்சணம் ரசூலுல்லாஹ் சாமுத்திரிகா லட்சணம் அது உறுப்புகளை வச்சு ஒரு குடும்பத்துடைய உறவையே சொல்ற அளவுக்கு இது நடந்திருக்குது. ஒரு அடையாளம், அது ஒரு அடையாள பொருள் தான். இது ஒரு உறுப்பை வச்சு ஒரு குணத்தை காட்டுறது.
தலை சிறுசா இருந்துச்சு. வலவுக்கான ஆபுதன் ஹபஷியன் ஹதீஸ்ல எத்தனை இடத்துல வருது. உங்களுக்கு அமீராக்கப்பட்டவனுடைய தலை அவன் ஹபஷியாக இருந்தாலும் சரி, அவனுடைய தலை வந்து அந்த ஜபீப் என்ன சொல்றது, ஜபீப் என்ன திராட்சைப்பழம், திராட்சை பழத்துடைய அளவுக்கு தலை இருந்தாலும் சரி, தலை சிறுசா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவனுடைய அறிவு குறைவுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காண்டு சொல்லப்பட்டதுன்னா ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றது, கொஞ்சம் அறிவுக்கு அதிகத்தையும் குறைவையும் காட்டுறதுக்கு சில உறுப்புகள் அடையாளமா இருக்குன்ட்டு. இது அல்லாஹ் கொடுத்ததுதான் இருக்கு, அல்லாஹ் கொடுத்ததுதான் இருக்குது. அந்த தலையை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். இப்ப சின்ன தலையா இருக்கிறாரெல்லாம் மூட்டி விடுறாரு, எனக்கு உங்கள்ட்ட எல்லாம் ஜண்டை ஓடுங்கன்னு சொல்றாரு. மூட்டி விட்டு என்னங்க ஆகுறது, இது நியதியில இருக்குது. அவர் ஒழுங்கா படிக்கலங்க. இப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. 15 வருஷம் ஒரு உஸ்தாதா இருந்தாருன்னு நினைச்சேன். வெறும் 3 வருஷம் தான் அவர் குப்பை கொட்டி இருக்காரு. ஏன்னா என்னைய குப்பை கொட்டி இருக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அதனால நான் அந்த வார்த்தையை சொல்றேன். இவரை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு என்ன எழுதியிருக்கும் போது பெங்களூர்ல குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு மிரட்டல்ங்கிறீங்க. எங்க சத்திய பிரச்சாரத்தை எதிர்த்து பேசினால் நீ பெங்களூரில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ங்கிற வண்டவாளத்திலே எல்லாம் தண்டவாளத்தை எழுதினார். நான் அதுக்கு பிறகுதான் பேச ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் ரோட்லையும் வரல, தண்டவாளத்திலையும் வரல. உங்கதான் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்குதுங்க, கப்பல்ல ஏறிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு மிரட்டல் சார். ஒரு மார்க்கம் சொல்ற அறிஞருக்கு இது அழகாங்கிற மார்க்கத்தை தெளிவா சொல்லுங்க, தப்பாங்கிறத விமர்சிக்கும் போது சந்திங்க. அதை விட்டு போட்டு மிரட்டல் புரட்டல் என்ன. இவரை பிடித்து கொடுத்தால் 5000 பரிசு. வீரப்பன சொன்ன மாதிரி எனக்கு சொன்னார். பத்திரிகையில் போட்டா போட்டு சைஃபுத்தீன் ரஷாதியை பிடித்து வருவர்களுக்கு 5000. உங்களையும் போட்டான்ல இங்க மரக்காபுரத்தில் ஒப்பந்தத்துக்கு வராம ஓடுறாரு. பிஜேயை பிடிச்சிட்டு வந்தா 2500 ரூபாய் எவனும் போட்டான். சந்திச்சானு ஜஸாஉ சய்யிஅத்தின் சய்யிஅத்துன் மிஸ்லுஹா. பாவத்தை வச்சுதான் கழுவுவாங்க. இது தேவையா? உங்களுக்கு தகுதி எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இந்த ஒரு சட்டம் அல்ல. அபி யூசுஃபுல்லா சொல்லி இருக்கிறாரா, அது வஃபீ லாஹிர் ருவியான் அபி யூசுஃப. அபி யூசுஃப் இப்படி ஒரு சொல்லப்படுது. ஆனா சரியான அறிவிப்பு படி அவர் முடியாதுங்கிறாரு. அடுத்த வாசகம் வருது, அதுல அவரை கொண்டு வருது. வஃபீ லாஹிர் ரிவாயத்தி, ஒழுச்சே பழக்கம்ங்க. வாசகங்களை மறைச்சே பழக்கம். முன்ன விடு பின்ன விடு, இடையில சேரு, கட்டிங் ஃபிட்டிங் செட்டிங். இதை தவிர வேற வழி இல்லைங்க. சஹாபாக்க விஷயம் சொல்லுங்க. அண்ணலம் பெருமானார் ஹஜ்ரத் அபு சஹாபாக்களை ஏற்கலாமா ஏற்க கூடாதான்ட்டு. சஹாபாக்களை நாங்க ஏற்க மாட்டோம். இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லல, உங்க இமாம் அபு ஹனீஃபாவே சொல்லி இருக்கிறார். போடுப்பா கிளிப்பு. उनके पास तुम्हें लिए नहीं कटिंग இவருடைய பேச்சு வருது, கிளிப்ஸ் போட்டு காட்டுறாங்க. அவர் சொல்றாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்தா தலைமையில தாங்கி ஏத்துக்கிறேன், ரசூல்ட்ட இருந்து செய்தி வந்தா அதை தலைமையில தாங்கி ஏத்துக்கிறேன், சஹாபாக்கள்ட்ட வந்தா அவங்களும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான், அவங்க வச்ச நான் ஏன் ஏற்கணும். இப்படி அபூ ஹனீஃபா சொன்னாராம். மாத்தி கொடுக்கிறது அதைத்தான் இப்ப கேட்கணும் அவர்கிட்ட. எங்க அபூ ஹனீஃபா இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, அவர்கள் நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கட்டும், அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கட்டும். சொல்லவே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னது இங்க வேற. அல்லாஹ்ட்ட வந்தா ஃபஅலர் ராசி வல்லைன், ரசூல்ட்ட இருந்து வந்தா நாங்க எங்களுடைய தலைமையில வச்சு ஏத்துக்கிறோம். சஹாபாக்கள்ட்ட இருந்து பல சொல்லு வருதுன்னா அந்த சொல்லுகளில் இருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம். அதை தாண்டி நாங்க புதுசா சொல்ல மாட்டோம். அபூ ஹனீஃபா அப்படி சொல்றாரு. எங்க இமாம் பேர்னாலேயே எங்களை மடக்கிறது, அதுக்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துறது. அடுத்து தாபியீன்கள்ல சஹாபாவுக்கு அடுத்த காலம் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒத்த வயசு உள்ளவங்கள்ட்ட வந்தா நாங்க அவங்களும் மனுஷன் தான் அவங்களும் மனுஷன் தான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்து ஒரு 4 சொல்லு வருது, 4 கருத்து வருதுன்னா அந்த 4க்குள்ள எதையாவது நாங்க எடுத்துக்கிறோம். 5வது கருத்துக்கு போக மாட்டோம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறார். இவர் அதை நேரம் மாத்தி நமக்கு சொல்றார். ஒளித்தல் புரட்டல் உருட்டல் இதை விட்டுட்டு வேற இல்ல. இவருக்கு எங்க இருந்து மாற்று தகுதி வரும், சொல்லக்கூடிய உரிமை எங்க இருந்து வரும்? இப்படித்தான் மடக்குவார். லாஹிர் ரிவாயத்துன்னு சொன்னா பிரபல சஹீஹான ரிவாயத்துக்களின்படி அது முடியாது, அவருடைய தோலை கழட்ட முடியாதுங்கிறதோ அல்லது நஜிசு லைனுங்கிறதுக்கோ அது ஆகாதுங்க கூடியது அபூ யூசுஃப் கொண்டு வருது. பல சொல்லு வரத்தான் செய்து ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல. இமாம் அபூ யூசுஃப் எல்லாத்தையும் இவர் செஞ்சது கூட செஞ்சுட்டாரா?
அந்த நல்ல மேதை நல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா ஜா அனில்லாஹி, ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு கிடைக்குமேயானால் அலர் ராசி உல் ஐன், அதை தலையிலே தூக்கி வைத்து கண்ணிலே ஒத்திக் கொள்வோம். என்ன சொல்றாரு அபூ ஹனீஃபா? சொல்றாரு என்ன சொல்றாரு? அல்லாஹ் சொன்னான்னு கொண்டாந்து காட்டு, அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாட தயார், கண்ணில ஒத்திக் கொள்ள தயார் சொல்றாரு. ஒய்தா ஜா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அலர் ராசி உல் ஐன், அதையும் தலையில தூக்கி வைத்துக் கொள்ள தயார், கண்ணில ஒத்திக்கொள்ள நான் ரெடி சொல்றாரு. யார் சொல்றா? அபூ ஹனீஃபா இமாம். ஒய்தா ஜா அனி சஹாபதி, சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று எதையாவது கொண்டு வந்து சொன்னால் ஃபனஹுனு ரிஜாலும் வஹும் ரிஜாலும், நாங்களும் மனுஷன் அவங்களும் மனுஷங்க, நானே அவங்களே கேட்கணுங்கிறாரு. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாருன்னா அதுதானே எங்களுக்கும் அந்த அபூ ஹனீஃபா அவங்களையும் சஹாபாக்கள் மனுஷன் தான், நாங்களும் மனுஷன் தான், அவங்களை ஏத்துக்கிற வேண்டியது என்று இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் போய் சொல்றாரு. இப்படி மார்க்கவருக்கு எப்படி சொல்ல தகுதி வரும்? இவ்வளவு பகிரங்கமான ஒரு பொய்ய. ஐயா என்ன வருது பாருங்க, வாசகத்தை படிக்கிறேன். வமா ஜாஅ அனி ஸஹாபதி தஹய்யர்னா மின் அக்வாலிஹிம் வலம் நக்ருஜு அன்ஹும். சஹாபாக்களிடமிருந்து ஒரு செய்தி வருது, ஒரு கருத்து வருது, ஒரு விளக்கம் வருது, மசலா வருதுன்னு சொன்னா அவர்களுடைய சொல்லுகளிலிருந்து எதையாவது நாங்க தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். அந்த சொல்லுகளை விட்டும் அவர்களை விட்டும் நாங்க தாண்டி போக மாட்டோம். 4 சொல்லு சொல்றாங்க, 4க்குள்ள எதையாவது ஒண்ணு எடுப்போம், அந்த கால சூழ்நிலைக்கு எது ஒத்து வரும்ட்டு. அதை விட்டுட்டு 5வது சொல்லுக்கு போக மாட்டோம். 2 சொல்லுல வந்திருக்கிறாங்க சஹாபாக்கள், 3வது சொல்லுக்கு நாங்க போக மாட்டோம். சஹாபாக்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த அபூ ஹனீஃபா சொல்றாரு, சஹாபாக்கள் மனுஷன், நாங்கள் மனுஷன், காட்டுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னிப்பு கேளுங்க, சொன்னதுக்கு ஒத்துக்கங்க, நான் எனக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய உறுதியும் இல்ல தகுதியும் இல்லைன்ட்டு. இந்த பிராடுக்கு பிறகு மார்க்கம் சொல்லுவீங்களா? எத்தனை விஷயத்தை நான் சொல்றது இப்படியே காலையில இருந்து இல்ல நேத்து வரைக்கும் இருந்து போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்க சொல்றாரு பன்றியுடைய விஷயத்துல சொல்லிட்டா நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஆய்வுல சொல்றேன். அத உதாரணத்துக்கு சொன்னேன், தெல்ல தெளிவா ஹதீஸ்ல பன்றி அனைத்தும் ஹராம் என்று நாம ஏத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மத்த எல்லாத்தையும் கலட்டி விட்டுற வேண்டியதானே. அதுக்கு உதாரணம் சொன்னேன். கழுதையுடைய விஷயத்துல தடை வந்திருக்குது, உடனே அவர் இருக்கிறார் எங்கேயோ கழுதைய, அந்த கழுதையும் பார்ப்பேன், இருக்கிற கழுதையும் பார்ப்பேன், பார்க்கறதுக்கு தான் இருக்கிறோம், கழுதைகளை எல்லாம் பார்க்கலான்னு தான். இங்க உதாரணத்துக்கு சொல்றேன், கழுதையை ஹராம் என்று சொல்லிட்டோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பலஸ் ராசி வல் ஐனி சம்அன் வ தாஅத்தன், கண்ணுல ஊத்திக்கிறேன், தலைமையில வச்சுக்கிறேன், கட்டுப்படுறேன்னு சொல்லணும் ஒரு மூமினுடைய வேலை. அதை விட்டு போட்டு இன்னொன்னோட ஒப்பிட்டு பேசினா இது மாடு மாதிரி இருக்குது, ஆடு மாதிரி இருக்குது, குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒப்பீடு சரி இருக்காது. அசல் மசாலாவோட தனிச்சட்டம் இருக்கும்போது ஒப்பிடக்கூடாதுங்க கூடிய நியதியே தெரியல அவருக்கு. கயாசுடைய அடிப்படை சட்டம் அது. ஒரு விஷயத்துக்கு ஒப்பிட்டு சட்டம் சொல்ல போறோம்னா நேரடி சட்டம் இருக்கும்போது இன்னொரு ஒப்பிட்டதுக்கு சட்டமே சொல்லக்கூடாது. இந்த சட்டமே தெரியாது. அவர்களுக்கு இதையும் அவங்க நான் உங்களுக்கு முன்னால பதிய ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி சில உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க. தாடியுடைய விஷயத்துல வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இவர் தாடியுடைய விஷயத்துல அவர் செஞ்சிருக்கக்கூடிய திருவிளையாடல்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டுறேன். மார்க்கம் சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்குதாங்கிறது நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, உலக நிர்ணயிக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக, அதுவும் முடிதானே, அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு பையன் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள், அவனுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா முடியில ஒரு பகுதியை சிரைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க. இந்த குடுமி மாதிரி இருப்பாங்கல்ல, ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையனை ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்த உடனே இது என்னப்பா, என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, இஹ்லிகு குல்லஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பன்றி தொடர்பான 3 விஷயம் சொல்லியிருக்காரு. பன்றி தொடர்பான விஷயத்தை நான் ஒரு ஹனவி மதர் வந்து எடுத்து காட்டினேன். எதுக்கு எடுத்து காட்டினேன்? இஹாபுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்?
உங்க மதுஹப்ல என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அந்த மசாயில நீங்க சரியா செஞ்சீங்களா தப்பா அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, தேவையும் இல்லை எனக்கு. இஹாபுங்கிற சொல்லு ஆடு மாடு ஒட்டகத்தான் எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, உங்க வாதம். உங்க மதுஹப்ல உள்ளவங்க இஹாபு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்களே, பன்றியை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் எல்லாரும் சொல்றாங்களே, பன்றியையும் கூட எடுத்துக்கிறோம் சொல்லி அபு யூசுப் சொல்றாருன்னு கேட்கும்போது மேற்று என்ன? இஹாப் என்பது இதை எடுத்துக்கொள்ளவே செய்யாது என்றுதானே என்னுடைய ஆய்வை குறை சொன்னீங்க. இஹாபை வச்சுத்தானே பன்றி யானை தோல், ஓனாய் தோல், குள்ளநரி தோல் எல்லாமே பாடம் செய்ய வச்சுக்கலான்னு ஹனபி மதுஹப்ல எல்லாரும் ஏகபித்து எழுதி வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஆதாரமே இஹாபுன்னு வரக்கூடிய ஹதீஸ் தானே. அப்ப எவ்வளவு பெரிய பிராடு நீங்க பண்றீங்க என்பதற்கு நான் கேட்டேன். அப்ப இது ஒரு மனநோய். என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒருவர் மீது ஒன்றின் மீது வெறுப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அவங்கள மட்டும் ஒரு பார்வை பார்ப்பதும் மற்றதுக்கு வேற பார்வை பார்ப்பதும் அது ஒரு வகையான மனநோய் தான். அப்ப இதை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு நான் அதை ஆதாரம் காட்டிட்டேன். அதுல என்ன பிராடு? மதுஹபியா காட்டுறிய நீங்க ஒரு நகவி லோவிய காட்டி நான் கேட்க முடியுமா? சொல்லுக்கு அர்த்தத்துக்கு நீங்க கேட்கறீங்க, அர்த்தத்துக்கு நான் காட்டுறேன். இந்த சட்டத்தில் ஹனபி மதுஹப்ல உள்ள தீர்ப்புக்கு நான் வரவே இல்லை. சொல்லுக்கு என்ன அர்த்தம் அதை வச்சு வாதம் தப்புங்கிறீங்க. இஹாபை வச்சு நான் சொன்னது தப்புங்கிறீங்க. இஹாபு என்ற சொல்லுக்கு நான் தவற அர்த்தம் செஞ்சுட்டேங்கிறீங்க. அப்ப இவங்க எல்லாம் தவற அர்த்தம் செஞ்சுட்டா உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு நகவும் தெரியல, சர்ப்பும் தெரியல, ஒகத்தும் தெரியல, நம்ம அந்த மதுஹப்ல இருந்து ப்ரூஃப் ஆகுது. ஒன்னும் தெரியாம உட்காந்துட்டு இஹாபுக்கு இந்த மூணத்தான் குறிக்கும் ஒரு நகவி சொன்னார், லொகவி சொன்னாருங்கிறீங்க. அவங்களெல்லாம் மீறி உங்க இமாம்கள் அத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு கேட்டா, மதுஹப்ல இருந்த உனக்கு என்ன? எதுக்கு நான் எடுத்து வச்சேன் மதுஹப்ல உள்ளத? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது எடுத்து வச்சேன். அது என்ன கேட்ட தப்ப ஒத்துக்கிறது வரவே வராது. சுட்டு போட்டால் எப்படியாவது அப்படி இப்படி அப்படி சுட்டிட்டு குழந்தை பார்த்தாலும் சொல்ற அளவுக்கு அப்பட்டமான புலிகி இருக்கிறீங்க. இந்த மூணை தவிர வேற அர்த்தம் செஞ்சா கிறுக்குங்கிற அளவுக்கு சொன்னீங்க. அவனுக்கு அரபிய தெரியாத வந்தீங்க. அந்த மாதிரியான வாசகத்தை எவரோ சொன்னார்னு போட்டீங்க. அப்படியான வார்த்தை உங்க அம்புட்டு பேர் செஞ்சிருக்காங்களாங்கிறான். விளங்கிக்கிறீங்க எப்படிப்பட்ட திருமுழுக்காரர். அடுத்தது என்ன? அபு யூசுப் சொன்னார் நீங்களே லாஹிர் ரிவாயத்தி அப்படி அது ஒழுங்கா விடல, சஸ்பென்ஸ். அவங்களுக்கு உண்மையில பாயிண்ட் இல்ல. ஏன் மறைச்சீர்கள்? அது உங்க வேலை. பின்னாடி உள்ள மறைக்கிறது உங்க வேலை. அதையும் மறைச்சிட்டீங்க. பின்னாடி என்ன இருக்குது? லாஹிர் ரிவாயத்துல என்ன இருக்குது? அப்படிங்க என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னா பன்றியை எடுத்துக்கொள்ளும் அபு யூசுப் சொன்னார். தப்புன்னு இருக்குதா பின்னாடி? அவர் என்ன சொல்றாரு? பன்றியையும் பாடம் செய்தால் சுத்தமாகும். அந்த மாத்தி அபு யூசுப் சொல்லல. என்ன சொல்றாரு கேட்டா, லா யஹ்தமிலு தபாகாங்கிறார். பாடம் செய்வதற்கு அந்த தோல் பொருந்தாது, கூடும். பாடம் செய்ய இயலாது. அந்த காலத்தில் இயலாது. ஏன்னு கேட்டா அது பிரிஞ்சு செதஞ்சிரும். அது ஹராம்ங்கிற அடிப்படையில் சொல்லவே இல்லை. ஏழும்னா செஞ்சுட்டு போ. லா யஹ்தமில் இதையே மறைக்க வேண்டியது. மறைக்காம சொன்னாங்க என்ன உங்க அர்த்தம் கூடிற போகுது? அது இருந்தா என்னது, இல்லாட்டி என்ன? நான் சொன்ன வாதத்துக்கு மறுப்பாகுமா அது? லா யஹ்தமில்னு சொல்றாரா, லா யஜூஸ்ங்கறாரா? லா யஹ்தமிலு கூப்பிட விளக்கம் என்ன சொல்றாரு? ஃபைன்னலஹு ஜுலூதன் முத்தராதிஃபதன் பாலுஹா ஃபௌக பாலின். அதுக்கு அடுக்கடுக்கான தோள்கள் அதெல்லாம் இல்ல அப்படி சொல்றாரு அவரு. அடுக்கடுக்கான தோள்கள் இருக்கின்றன. அதை உரிச்சு எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. அது முடியாதனால அது செய்யாம இருக்கிறமே தவிர அதுவும் கூடும் தாங்கிறாரு. நவீன காலத்தில் அது முடியும். அதுக்கெல்லாம் தனியா பிரிச்சு கையினால பிச்சு மனுஷன் தோலையும் உரிக்க முடியாதுங்க. பிச்சை ஆடு மாடு உரிக்க முடியாது, பிஞ்சு பிஞ்சுக்கிட்டு வரும். பன்றி தோலையும் பிச்சுக்கிட்டு வரும். அது மட்டும் உண்மை. ஆனால் நவீன காலத்துடைய மிஷின்களை வைத்து அதுக்குரிய கருவிகளை வைத்து அழகா சீச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துரும். இன்னைக்கு இன்னைக்கு ஏழாது. அவருக்கு ஏழும் ஏழாதுங்கிற விளக்கத்துல தான் வித்தியாசமா சொல்றாங்க தவிர கூடாதுன்னு மாத்தவே இல்லை அவருடைய கருத்தை. பன்றிய பாடம் செஞ்சாலும் அந்த தோல் சுத்தம் தான் கூடுங்கிறாரு. அவர் கூடுங்கிறதுனால நான் கூடுன்னு சொல்லல. அதுக்கு ஆதாரமா இந்த குல்லு இஹாபு தான் ஆதாரம். அதுக்கு என்ன ஆதாரம்? எல்லா தோள்களும் அதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்ப எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டமே? இஹாபுக்கு இல்லாத ஒரு அர்த்தம் இருக்கிறா சொல்லி இப்படி உளறிட்டமே, சபையில வச்சு தப்பு செஞ்சிட்டமே. அவ்வளவு இமாமுகளும் சேர்ந்து கூடி இந்த நாய் தோல், யானை தோல், அந்த தோல், இந்த தோலை எல்லாம் பன்றியை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சுத்தம் சொல்லிவிட்டாங்களே, அதுக்கு இதான ஆதாரமா இருக்குது அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம, அந்த நாலேஜ் இல்லாம இப்ப நான் சொன்னோன்னு எடுத்து பார்த்துட்டு பின்னாடி என்ன இருக்குங்கிறாரு. முன்னாடி அது இருந்தா அந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டாரு.
அப்ப நான் என்னது கேட்கிறேன்னா, இந்த நோய் உங்களுக்கு வருகிறது என்னத்தினால இந்த மாதிரி பேசுறீங்க? உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை வாதமா வைக்கிறீங்க. நீங்களும் இஹாபுக்கு நான் செஞ்ச அர்த்தம் தான் செஞ்சிருக்கிறீங்க. உங்க மதுஹப தான் கொள்கையா வச்சிருக்கிறது. நான் செஞ்சால் தப்பு, அவங்க செஞ்சா தப்பு இல்லைன்னா நோய் இல்லாமல் ஒரு என்ன இது? இது ஒரு வகையான இது என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது? அல்ல வேணும்னு செஞ்சீங்கன்னா இது தவிர மார்க்கம் சொல்ற தகுதி இல்லைன்னு வர இதை விட வேற என்ன பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதை இந்த பண்டித்தோல் விஷயமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததா என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பயங்கரமான தப்பு செஞ்சு விட்டாரு. ரசூலுல்லாஹ் சாமுத்திரியா லட்சணத்தை வந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. அது ரேகைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாச்சு. ஒரு அறிவாளியா இருந்தா என்ன செய்யணும்? ஆமா, இதுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்வதும் குணத்தை சொல்வதும் ஒன்னா? இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்வதும், இந்த மூஞ்சி உண்மை மூஞ்சி, இந்த மூஞ்சி அறிவு மூஞ்சி, இந்த மூஞ்சி பொய் மூஞ்சி, இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி, அது ரெண்டு ஒன்னா? முகத்தை வச்சுக்கிட்டு குணநலன்கள் சொல்வதற்கு அந்த ஹதீஸ்ல ஏதாவது இருக்குதா? ரேக ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி அந்த கோடு அமைப்பெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரியா சில விஷயங்கள் வித்தியாசங்கள் ரேகையில் இருக்கும். சில ஒற்றுமையை அவர் பார்க்கிறாரு. ரேகை அந்த இல்மு படிச்சவங்களுக்கு தெரியும். பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஹாதிஹி மின் ஹாதிஹின்ட்டாரு. இதுல இருந்தா இது வந்திருக்குன்ட்டாரு. அப்ப அவருக்கு தான் இவர் பிறந்தவர் சொன்னா இது சொல்லலாமே. இதுமா சாமுத்திரிகா இது அது சொல்றாரு. இவர் சொன்னது போல இதை வைத்து ஒருவருடைய குணத்தை ஏன் சொல்லக்கூடாதுங்கிறாரு. இவர் அறிவாளியா? இந்த ரேகையை வச்சு இதுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்வதில் இருந்து நாங்களும் ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் அறிவாளியா புத்திசாலியா நாங்க சொல்லுவோம், அவர் குணசீலரா குணமற்றவரான்னு சொல்லுவோம் அப்படின்னு இவர் சொல்வாரையானால் இவர் அறிவுடைய ஒரு ஆளா? சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி சொல்வார்? இதுல இருந்து அதை விளங்குவாரா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரியா லட்சணத்தை சொன்னாங்க என்று சொன்னால் இவர் எப்படி மார்க்கம் சொல்ல தகுதியானவராக இருப்பாரு? இத மாதிரி வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகள்லாம் ஏற்பட்டுரும். ஒரு திருட்டு போச்சுன்னு வைங்களேன், சாமுத்திரியா லட்சணத்துல நான் தான் திருட்டி இருப்பான் மூஞ்சில் தெரியுதுன்னு சொல்ல இல்லமா? அதெல்லாம் தானே இருக்கிறதுல குணத்தை தன்மையை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு அதுல இதான் விளங்குதுன்னு அவர் சொல்றாரு. சிந்திங்கள், அதில் அது விளங்குது என்று உங்க மனசாட்சிக்கு படுகிறதா? படலேண்டாலும் விளங்குதுன்னு ஒருவர் சொல்வாரே ஆனால், மனமுரண்டா சொல்வாரே ஆனால் அறிவினரா அல்லது வேணும்னு செய்கிறாரா? ரெண்டில் எதுவாக இருந்தாலும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவர். அறிவினரா இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடாது. அது கூட புரியாதாலும் இப்படி மார்க்கம் சொல்லுவாரு. தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சாரே ஆனால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவர் தான். சரி, ஒரு தப்பை முட்டு கொடுக்க அடுத்த தப்பு. ரசூலுல்லாஹ் கூட என்ன சொன்னாங்க? கண்ண ராசஹு ஜபீபத்துன், உங்களுக்கு உலக உஸ்தேமுல அலைக்கும் அப்துல் ஹபஷியுன், அபிசீனி அடிமை உங்களுக்கு வந்து நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் கட்டுப்படுங்கள். கண்ண ராசஹு ஜபீபத்துன், அவருடைய தலை வந்து சுருங்கிய திராட்சையை போல இருந்தாலும், திராட்சை பழம் போல இருந்தாலும் நீங்க வந்து அவர் கட்டுப்படுங்க. ஒரு ஹதீஸை சொன்னார். இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுருங்கிய தலை என்றால் மூளை குறைவுன்னு சொல்கிறார்கள். அதுலயே வாசிக்கிற ஹதீஸ் ஒண்ணு, தமிழ்ல என்ன சொல்றாரு? ஹதீஸ்ல இருக்கான் சின்ன தலைனா மூளை கம்மின்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? இதுல இருந்து சின்ன தலை சின்னதா இருந்தா மூளை கம்மின்ற அர்த்தம். அது அந்த அர்த்தம் தருமா? தலை சின்னதா இருக்கிறவன் வந்து ஒரு மரியாதைக்கு ஒரு குறைவாக பார்க்கப்படுவான். ஏன்னா இருந்தாலும் ஒரு கேலி பொருளாக எல்லாரும் பார்ப்பாங்க. அது திராட்சை மாதிரி யாருக்கு இருக்காது. திராட்சை சைஸுக்கா யாருக்கா மண்டை இருக்காது. அப்படி ஒரு கற்பு ரசூலுல்லாஹ் மிகைப்படுத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் அந்த மாதிரி தோற்றம் உள்ள யாரையும் தலைவனா ஏற்றுக்கொள்ள யாரு மனசும் இடம் தராது. தேன் மண்டபம் தருவாங்க, உங்க தலைவர் காட்ட வைக்கப்படுவான். அது சைக்காலஜிக்கலாக மனிதர் மக்கள் இருக்கிற தோற்றங்களுக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தில் ஒருவர் இருப்பாரையானால் அவர் கட்டுப்பட மாட்டேம்பாங்க. இது வந்து சாதாரண அறிவு இதை சொல்லுகிறது. என்ன சொல்றாரு? திராட்சை பழம் போல மூளை இல்லாதவன், அதுதான் சொல்லுது. இது சின்ன தலையான மூளை இருக்காது, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அப்ப சின்னத்துல உள்ளவர்கள் மூளை ஏற்றவர்கள் முதல் சொன்னீங்களே, மறுபடியும் சண்டை முடி விடுறாங்க. சின்னத்துல உள்ளவர்களாம் மூளை ஒன்று சொன்னீங்களே, அதை மேல உறுதிப்படுத்துறாரு. இப்ப அது ஹதீஸ்ல வந்துருச்சான். நீங்க சின்னத்துல உள்ள ஆளுக்கு மேல சண்டை போட்டு தான் அவனை போட்ட. ஏன் ஹதீஸ் முதல்ல சொன்ன அவரா சொன்னாரு, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே சின்னத்தலனா அறிவு கம்மி, அதான ஹதீஸ்க்கு அர்த்தமா? அப்ப ஹதீஸுக்கு வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களை எப்படி மார்க்கம் சொல்றா எடுத்துக்கிறது? எடுத்து காட்டணும். அதுதான் அர்த்தத்தை காட்டுதுங்கிறத நீ நிரூபிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை வாசிக்கிறீங்க ஒரு சொல்ல, அதுக்கு அர்த்தம் செய்யறீங்க.
அர்த்தம் சொல்லிட்டது அது என்ன சொல்லுதுன்னு வரும்போது நீங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. ஒரு ஹதீஸை வாசித்து இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்பவர் யார்? மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? அந்த ஹதீஸ் சொல்லாத கருத்தை ஹதீஸ் என்று மார்க்கத்துக்கு சொன்னால் அவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? இதை நாங்கள் என்ன செய்யறோம்? பதிவு செய்யறோம். அடுத்து அபூ ஹனீஃபா சொல்லாத ஒன்றை அபூ ஹனீஃபா மேலே எட்டி விட்டார்கள் பார்த்தீர்களா? அந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து எல்லாம் உணர்வு தான். லாஜிக் படி அறிவு பிரகாரமா ஒண்ணுமே கிடையாது. பில்டப் கொடுத்து சொல்றீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அது சொல்றேன் பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இத்துக்கட்டி துணிந்து பொய் சொன்னீங்களே, அந்த மாதிரி பொய் சொன்ன நீங்க இதை கேட்கலாமா? முதல்ல எவ்வளவு பொய், சில பொய் தான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இதை எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. நான் முன்னுரைக்கு இதை சொல்லிக்கிறேன். சொல்லப்படும் எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அப்ப இவ்வளவு சொல்லக்கூடிய நீங்க போடுங்க.